வணக்கம் மக்களே, இது நம்ம நம்பர்ஸ். இன்னைக்கு நம்ம ஒரு மான்ஹுவா எக்ஸ்பிளனேஷன் தான் பார்க்க போறோம். என்னடா மான்ஹுவா ஸ்டார்ட் பண்ண போறியா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நான் சேனல் ஆரம்பிச்ச காலத்துல மான்ஹுவாவோட ரெக்கமெண்டேஷன்ஸ்லாம் போட்டிருப்பேன் ஷார்ட்ஸ்ல. ஆனா அதெல்லாம் பெருசா அப்ப போனதில்ல. அது சேனல் ஆரம்பிச்சதுனால அப்படி இருந்திருக்கலாம். அதுக்கப்புறம் நானும் இந்த மான்ஹுவாஸ்லாம் போடுறதே மறந்துட்டேன். அதை பத்தி அப்படியே மறந்து விட்டுட்டேன். அப்புறம் ஒரு சப்ஸ்கிரைபர் இப்போ வந்து ரீசெண்டா மெசேஜ் பண்ணப்பதான் இந்த மாதிரி ஒரு மான்ஹுவா ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அவரே 2 ரெக்கமெண்டேஷனும் கொடுத்திருந்தாரு. அதுல ஒன்னு வந்துட்டு டிராப் ஆன சீரீஸ். சோ அதனாலதான் அதை ஃபர்ஸ்ட் எடுக்காம இப்ப தொடர்ந்து போய்கிட்டு இருக்கிற ஒரு சீரீஸை எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்கேன். இது என்னோட ஒரு ஃபேவரட்டான சீரீஸும் கூட. என்னோட ஃபேவரட்டே 100 கணக்குல இருக்கும். அதுல இது ஒன் ஆஃப் த ஃபேவரட் சீரீஸ். இந்த கதை ஒரு முரிம் நாவல், அதாவது ஒரு மார்ஷல் ஆர்ட்ஸ் நாவலை பேஸ் பண்ண ஒரு சீரீஸ் தான் இது. போக போக கண்டிப்பா உங்களுக்கே கதை பிடிக்க ஆரம்பிச்சிரும். சோ வாங்க இன்னைக்கான இந்த ஒரு வீடியோக்குள்ள போவோம். ஓபன் பண்ணா நம்ம ஹீரோவும் அவரோட கண்ணை ஓபன் பண்றாரு. அவருக்கு சுத்தி தெரியறது எல்லாமே சிவப்பு, எல்லாமே ரத்தம் தான். அவரை சுத்தி இருக்கிறவங்க எல்லாருமே இறந்து கிடக்குறாங்க. அவரோட அண்ணனா இருக்கட்டும், அவரோட கூட செட்டில் இருந்த தம்பிகளா இருக்கட்டும், எல்லாருமே இறந்து கிடக்குறாங்க. ஒரு பெரிய போரே நடந்திருக்கு. இவ்ளோ போர் எதுக்காக? வெறும் ஒருத்தனை தடுக்கிறதுக்காக. சுன்மா த ஹெவன்லி டீமன். இவ்ளோ பேர் தடுத்தும் கூட அவன் இன்னமும் உயிரோட தான் இருக்கான். அவன் தான் 2வதா உயிரோட இருக்கிற அந்த ஒரு ஆளு. இப்ப உயிரோட இருக்கிறவன் நம்ம ஹீரோவை பார்த்து சொல்றான், நீ உன்னை நினைச்சு பெருமைப்பட்டுக்கணும். ஏன்னா இத்தனை பேர் என்னை எதிர்த்து வந்தும் கூட உன்னோட ஸ்வாடு தான் என்ன முதல்ல ரீச் பண்ணுச்சு. அதுக்காக உன்னோட ஸ்வாட்ஸ்மேன்ஷிப்பை நான் பாராட்டியே ஆகணும். உண்மையிலேயே நீ ஒரு பெரிய ஆளுதான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சுன்மா சொல்லுவான். ஆனா நம்ம ஹீரோவுக்கு அவரோட ஒரு கையும் இல்ல. அவரை சுத்தி இருக்கிறவங்க எல்லாரும் இறந்திருக்காங்க. இந்த பாராட்ட கேட்கிற நிலைமையிலே அவர் இல்ல. தான் உடம்புல குத்தி இருக்கிற அத்தனை ஸ்வாடோட இந்த சுன்மா நம்ம ஹீரோவை பார்த்து சொல்லுவான், நீ என்னைக்கும் ஒரு விஷயத்த மறந்துடாத. டீமன்ஸ்க்கு அழிவே கிடையாது. என்னைக்கா இருந்தாலும் நாங்க வந்தே தீருவோம். அப்படி வரப்ப ஒன்னால ஏன் இந்த உலகத்தால யாராலையுமே எங்களை தடுக்கவே முடியாதுன்னு சொல்லுவான். அப்படி சொல்லி முடிக்கும் போது நம்ம ஹீரோ தன்னோட எல்லா பவரையும் கொண்டு தன்னோட ஃபைனலா ஒரே ஒரு ஸ்லாஷ வெட்டுவாரு. அந்த ஒரு அட்டாக்ல அவனோட தலையையும் வெட்டி அந்த போருக்கும் ஒரு முடிவை கொண்டு வருவாரு. இவன் தலையை வெட்டுறதோட அவரு அன்னைக்கான சூரிய உதயத்தையும் பாப்பாரு. தான் கண்ணை மூடின உடனே அவருக்கு காத்திருக்க போறதெல்லாம் சாவு மட்டும்தான் அப்படின்றது நம்ம ஹீரோவுக்கு நல்லாவே தெரியும். ஒன் ஆஃப் த 3 கிரேட்டஸ்ட் ஸ்வாட்ஸ்மேன் இன் ஹிஸ்டரி, சுங் மியூங், பிளம் பிளாசம் ஸ்வாட் சைண்ட். இவர் தான் நம்ம ஹீரோ. சோ நம்ம சுங் மியூங் தன்னோட வாழ்க்கையை திருப்பி யோசிச்சு பாக்குறான். அவனோட லைஃப் அவனுக்கு முன்னாடி வர ஆரம்பிக்குது. தன்னோட லைஃப்ல இன்னும் கொஞ்சம் ட்ரைனிங்ல இன்னும் டெடிகேட்டடா இருந்திருந்தா மேபி அட்லீஸ்ட் ஒருத்தரையாவது தன்னால காப்பாத்திருக்க முடியும் தான் நம்ம சுங் மியூங் யோசிச்சு பாத்துக்கிட்டு இருக்கான். ஆனா இனிமேல் யோசிச்சு எந்த ஒரு பிரயோஜனமுமே இல்ல. தன்னோட வாழ்க்கை அவ்வளவுதான். தன்னோட லைஃபை திருப்பி யோசிச்சு பாக்குறவன் தான் அண்ணன் சொன்னதை தான் ஃபைனலா யோசிச்சு பாப்பான். மவுண்ட்வா செக்ட் எதுனாலையும் பாதிக்கப்படாது. எப்பயும் மவுண்ட்வா செக்ட் இருந்துகிட்டே இருக்கும், யார் இல்லைனாலும் சரின்னு. அத சொல்லி முடிக்கும் போதே ஒரு டொம்முன்னு தலையிலே ஒரு விழுகும். நம்ம சிங் மிங் எந்திரிச்சு பாப்பான், என்னடா இடம் இது, என்னடா இது வித்தியாசமா இருக்கு அப்படின்னு. நான் முன்னாடி நிக்கிற ஆளு சும்மாதான் அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு நம்ம ஆளு சும்மா பேசுவாரு. பார்த்தா அது சும்மா இல்ல, வேற யாரோ நிக்கிறான்றது தெரிஞ்சிரும். பார்த்தா ஒரு சின்ன பையன் நிப்பான். இந்த பொடியனா என்னை அடிச்சா, சரி தம்பி இங்க நிக்காத, எனக்கு வந்து பெருசா மூடு இல்ல, நீ அந்த பக்கமா போ, நீ வந்துட்டு இந்த கட்டையெல்லாம் வச்சுக்காத, அதெல்லாம் ஆபத்தான பொருள், அதெல்லாம் தொடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இவனை துரத்தி விட்டுருவான். உடனே அந்த முன்னாடி நிக்கிற பையனுக்கு கோவம் வரும். ஏண்டா நீ எனக்கு கீழே இருக்கிறவன், நீ என்னையே போ சொல்றியா, இப்போ உன்னை என்ன பண்ண போற பாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கட்டையை ஓங்கி வரும்போது நம்ம ஹீரோ, இவன் சொன்னாலாம் கேட்க மாட்டான், அந்த கட்டையை பிடிச்சு அவனை திருப்பி ஒரு 4 அடி அடிச்சாதான் இவன் எல்லாம் புத்தி வரும் அப்படின்னு அதை பிடிக்கலான்னு போறப்ப தான் கை பாதி தான் வரும். என்னடா பாதி கை தான் இருக்கு, மீதி எங்கடா அப்படின்னு சொல்லும் போதே நல்லா சமத்தியா விழுகும் நம்ம ஹீரோவுக்கு. சோ நம்ம ஹீரோவும் நல்லா அடி வாங்கிட்டு போயிட்டு ஒரு ஆத்துக்கு பக்கத்துல நின்னு உட்கார்ந்து அந்த ரிஃப்ளெக்ஷனை பாத்துக்கிட்டு இருப்பான். அப்படி என்னதான் ஆச்சு, யார் இந்த பையன் அப்படின்னு அப்பதான் நம்ம ஹீரோவுக்கு தோணும், ஒருவேளை இது ரீஇன்கார்னேஷனா இருக்குமோன்னு. அப்ப நம்ம சிங் மியூங்க பாக்குறதுக்காக ஒரு பையன் வருவான். ஏற்கனவே அவன் அடி வாங்கிட்டு இருக்கிறப்ப பாத்துட்டு எப்படி அடி விழுந்திருக்கு அப்படின்றத பாக்குறதுக்காக தான் அவன் வந்திருப்பான். சோ அவன்கிட்ட நம்ம சிங் மிங் 2 விஷயம் கேட்கணும்னு சொல்லுவான். முதல் விஷயம், நான் ஒரு பிச்சைக்காரனா என்ன அப்படின்னு. கேட்ட உடனே அவன் ஆமா நீயும் என்ன மாதிரி பிச்சைக்காரன் தான் ஓப்பனா சொல்லிடுவான். இதை கேட்ட உடனே நம்ம ஹீரோவுக்கு அதிர்ச்சி. ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் ஸ்வாட்ஸ்மேன், பிளம் பிளாசமோட ஸ்வாட் சைண்ட் வந்துட்டு வெறும் ஒரு பிச்சைக்காரனா பிறந்திருக்கேனா, கடவுளே, இங்கேயும் வந்துட்டானுங்களா. இப்ப நம்ம ஹீரோ தன்னோட 2வது கொஸ்டினை கேட்பான், சுன்மா என்ன ஆனா அப்படின்னு. உடனே அந்த பையன், நீ என்ன உளறிக்கிட்டு இருக்க, இருந்தாலும் எனக்கு தெரியும் தான் அந்த சுன்மாவை, 100 வருஷத்துக்கு முன்னாடி ஹெவன்லி டீமன் ஒரு செக்ட கொண்டு வந்தானே, அவன் தானே, அவனை பத்தி தானே பேசுற அப்படின்னு சொல்லி கேட்பான். இப்பதான் நம்ம ஹீரோவுக்கு இன்னொரு பெரிய அதிர்ச்சியே. 100 வருஷமா? அப்ப மவுண்ட்வா செக்டுக்கு என்னாச்சு,
இந்த 100 வருஷத்துக்கு அப்புறம் மவுண்ட் வா செக்ட் இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் ஒரு ஆர்வத்தோட கேட்பான். பார்த்தா அந்த பையன் சொல்லுவான், மவுண்ட் வா செக்டா அப்படின்னா என்ன அப்படின்னு தான் நம்ம ஹீரோவுக்கு 3வது பெரிய அதிர்ச்சியும் உலகம். நம்ம ஹீரோ உடனே, என்னது மவுண்ட் வா செக்டே உனக்கு தெரியாதா? 10 கிரேட்டஸ்ட் செக்ட்ல முக்கியமான செக்ட், அதுவும் பிளம் பிளாசம் ஸ்வாட் செயின்ட் இருந்த செக்ட், அந்த செக்டே உனக்கு தெரியலையான்னு கேட்கும்போது அந்த பையன் 10 செக்டோட பேரையும் சொல்லுவான். அதுல அந்த மவுண்ட் வா செக்ட்ன்ற ஒரு பேரே கிடையாது, பச்சை கிளின்ற பேரே போடலங்க. அந்த மாதிரி தான் இந்த பையன் சொல்லுவான். நம்ம ஹீரோவும் அந்த மாதிரியான ஒரு எக்ஸ்பிரஷனை தான் கொடுத்துக்கிட்டு இருப்பான். என்னது இது எப்படி நடந்துச்சு அப்படின்னு நம்ம ஹீரோவுக்கு அதிர்ச்சி மேல அதிர்ச்சியா விழுந்துகிட்டே இருக்கு. இப்படி ஒரு அதிர்ச்சியான தகவலை கேட்ட உடனே நம்ம ஹீரோவால சுத்தமா நம்ப முடியல. ஆனா அதை விட நம்ப முடியாத ஒரு விஷயம் என்னன்னா, அந்த 10 செக்டோட பேரை அந்த பையன் சொல்லுவான்ல, அதுல சதர்ன் ஐலாண்ட் செக்ட்னு ஒண்ணு இருக்கும். அந்த ஆளுங்களாம் உள்ள வந்துட்டானுங்களா, அவனுங்கெல்லாம் அங்க 10 கிரேட்டஸ்ட் செக்ட்னா அப்ப மவுண்ட் எல்லாம் என்ன சும்மாவா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவுக்கு அதை நினைச்சு இன்னும் கோவமாயிடும். உடனே அந்த பையன் என்ன சொல்லுவான்னா, மவுண்ட் வா இப்ப நீ உழுக்கனோடதான் எனக்கே ஞாபகம் வருது, மவுண்ட் வான்னு ஒரு செட் இருந்துச்சு, ஆனா இப்ப இல்ல, அந்த செட் எப்பயோ அழிஞ்சு போயிடுச்சுன்னு சொன்னாங்க, எனக்கு அதை பத்தி சரியா தெரியல அப்படின்னு சொல்லுவான். நம்ம ஹீரோவால ஏத்துக்க முடியாத ஒரு விஷயம் என்னன்னா, சுன்மா மாதிரி ஒருத்தனை தோக்கடிக்கிறதுல முக்கியமான பங்கு வகிச்ச இந்த மவுண்ட் வா செக்ட் எப்படி போயிருக்கும் அப்படின்றதுதான். இப்படி ஒரு நிலைமையை மவுண்ட் வா செக்ட் எப்படி ஃபேஸ் பண்ணிருப்பாங்க அப்படின்றதுதான். சோ இதனால நம்ம ஹீரோ திருப்பி ஒரு முடிவெடுப்பான். அது என்ன அப்படின்னா, நான் எப்பயுமே எனக்கு யாராவது உதவி செஞ்சாங்கன்னா அதை 2 மடங்கா திருப்பி கொடுப்பேன், எவனாவது என்னை அடிச்சானா அதை 10 மடங்கா திருப்பி கொடுப்பேன். சோ உன்னோட பேரையும் என்ன அடிச்சவனோட பேரையும் இப்பயே சொல்லு அப்படின்னு கேட்பான். இவனோட பேரு கூச்சில், அவனோட பேரு கூபால், அதாவது சில்லுனா 7, பால்னா 8. நம்ம ஹீரோவுக்கு எந்த பேரும் கிடையாது. அதனால நம்ம ஹீரோ அவனோட ஒரிஜினல் பேரே சொல்லுவான். நீ சுங் மியூங் அப்படின்ற பேரை நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, நான் திருப்பியும் உன்னை எப்ப பாக்குறேனோ அப்ப இந்த உதவிக்கான பரிசை நான் அவனுக்கு கொடுப்பேன், அவனுக்கும் சேர்த்து அடி கொடுப்பேன், அதையும் அவன்கிட்ட சொல்லிடுன்னு சொல்லிட்டு இங்க இருந்து நான் கிளம்புறேன்னு சொல்லி நேரா மவுண்ட் வாவுக்கு கிளம்புவான். வேக வேகமா ஓடிட்டு திருப்பி ரிட்டர்ன் வந்து, ஆமா எந்த வழியில போகணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருப்பான். ஒரு ஆர்வத்தோட கிளம்பினாலும் கூட நம்ம சிங் மியூங்கால கொஞ்சம் தூரம் கூட தாண்டி இருக்க முடியாது. இதுக்கான காரணம் என்னன்னா, அவனோட உடம்பு ஒரு சின்ன பையனோட உடம்பு, அதால அவ்வளோத்தையும் தாங்க முடியாது, அதோட ஸ்டாமினா அவ்வளவுதான் இருக்கும். அதுவும் இல்லாம பெக்கர் செக்ட்ல இருந்ததுனால அவன் பெருசா ட்ரைனிங்கே எடுத்திருந்திருக்க மாட்டான், அதனாலதான் இந்த நிலைமை. இப்ப இந்த உடம்ப வச்சுட்டு தான் எப்படி மவுண்ட் வா செக்ட ரீச் பண்ண போறேன், போறதுக்கு முன்னாடி என்னோட இறுதி சடங்கை நானே பார்த்துட்டு போகணும் போலயே, அந்த நிலைமையில தான் நான் இருக்கேன்னு யோசிச்சு பார்ப்பான். ஆனாலும் நம்ம ஹீரோ கிட்ட ஒரு அட்வான்டேஜ் இருக்கு, அதுதான் மார்ஷியல் ஆர்ட்ஸோட நாலேஜ். அவன் என்னதான் இப்ப பெக்கர் செக்ட்ல இருந்து ஒரு சின்ன பையனோட உடம்புல ரீஇன்கார்னேட் ஆயிருந்தாலும் அவன் ஒன் ஆஃப் த ஸ்வாட் செயின்ட், அதுவும் பிளம் பிளாசமோட ஸ்வாட் செயின்ட். அவன் கத்துக்கிட்ட எல்லா வித்தையுமே அப்படியே இருக்கு. சோ அதை யூஸ் பண்ணணும்னு தான் நினைப்பான். முதல்ல தன்னோட மார்ஷியல் ஆர்ட்ஸை ட்ரெயின் பண்ணணும்னு யோசிப்பான். அவன் கிட்ட எக்கச்சக்க தியரிஸ் இருக்கு, எந்த தியரியை யூஸ் பண்ணி வேணாலும் அவன் ட்ரெயின் ஆகலாம். ஆனா அவன் சூஸ் பண்ற தியரி என்னன்னா ஈக்குலிபிரியம் தியரி. இது நார்மலா முதல்ல மார்ஷியல் ஆர்ட்ஸ் கத்துக்கிறவங்க யூஸ் பண்ற ஒரு விஷயமா. இந்த விஷயத்தை யூஸ் பண்ணி அவங்களோட இன்னர் கீயை அவங்க அதிகப்படுத்த மாட்டாங்க, அதுக்கு பதிலா அவங்க ஏற்கனவே இருக்கிற ஸ்ட்ரென்த்தை இன்னும் அதிகப்படுத்திக்கிடுவாங்க, அதாவது ரிஃபைன் பண்ணிக்கிடுவாங்க. அவங்க அழுக்கெல்லாம் வெளில ஏத்துற மாதிரி. நார்மலா எல்லா மார்ஷியல் ஆர்ட்ஸ் நாவல்லையுமே அவங்க ட்ரெயின் ஆக ஆரம்பிச்சோடனே அவங்க உடம்புல இருந்து அந்த கெட்ட டாக்ஸின்ஸ் எல்லாமே ரிலீஸ் ஆகும்னு சொல்லுவாங்க, அவங்க கீயை டெவலப் பண்ண உடனே. சோ அப்படிதான் அவங்க கீயை ஒன்னா சேர்த்து ஒரு எனர்ஜி கோரை உருவாக்குவாங்க, அதோட பேரு டான்டியான்னு சொல்லுவாங்க. இது வயிற்று பகுதி கிட்ட இருக்கும். சோ இப்படி நம்ம ஹீரோவும் அவனோட டான்டியான உருவாக்கிடுவான், அதுக்குள்ள அவனோட எனர்ஜி இருக்கும். இப்ப இது சின்னதா தான் இருக்கு, போக போக இதை டெவலப் பண்ணி நம்ம ஹீரோவும் அவனோட பழைய நிலைமைக்கு வந்துடலாம். அதுக்கப்புறம் எப்படியோ தட்டி ஒரு ஊருக்கு போயிருவான். அந்த ஊருக்கு போனோடனே இவன் பாவமா இருந்ததுனால நிறைய பேர் இவனுக்கு காசு போட்டிருப்பாங்க. சோ இவனும் அதை வச்சு நல்லா சாப்பாடு வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு இருப்பான். உடனே அது அங்க இருக்கிற பிச்சைக்காரங்களுக்கு எல்லாம் பொறுக்காம இவன் கூட சண்டைக்கு வருவானுங்க. சண்டைக்கு வந்தவனுங்க எதுக்காக இவன் கிட்ட சண்டை வச்சுக்கிட்டோன்னு வருத்தப்படுற அளவுக்கு பண்ணிட்டு தான் அவனுக்கு கூட பேசவே ஆரம்பிப்பான். இப்ப நம்ம ஹீரோ, நான் உங்ககிட்ட ஒரே ஒரு கொஸ்டின் கேக்குறேன், இங்க இருந்து ஷாங்ஷிக்கு போறதுக்கு ஈஸியான வழி எது அப்படின்னு சொல்லி கேட்பான். இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தானே, இந்த விஷயம் எல்லாம் எங்களுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருந்தா நாங்க எங்க பிச்சைக்காரங்களா இருக்க போறோம்னு அவனுங்க சொல்லுவானுங்க. ஓஹோ அப்படியா, பரவாயில்ல. இங்க பாரு, நான் உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த சொல்றேன். நான் உன்னை அடுத்த தடவை எங்கேயாவது பார்த்தேனா நான் உன்கிட்ட கேள்வி கேட்கும் போது நீ என்கிட்ட பதில் சொல்ற, அப்படி இல்லைன்னா நீ சாவறதுக்கு ரெடியா இருக்கணும். இப்ப இங்க இருந்து மரியாதையா என் கண்ணு முன்னாடி நிக்காம ஓடி போயிருன்னு அவனுங்களை துரத்திட்டு எப்படியோ நம்ம ஹீரோவே தட்டி எப்படியோ வழியெல்லாம் கண்டுபிடிச்சு ஒரு வழியா மவுண்ட் வா செக்ட ரீச் பண்ணிடுவான். அங்க போன உடனே செக்ட் லீடரை பார்க்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பான். சோ செக்ட் லீடரும் இவனை பாக்குறதுக்காக வந்திருப்பாரு. செக்ட் லீடரை பார்த்த உடனே நம்ம சிங் மியூங் சொல்லுவான், என் பேரு சிங் மியூங், என்னையும் ஒரு டிசிபிளா எடுத்துக்கோங்க இந்த மவுண்ட் வா செக்ட் இல்ல அப்படின்னு. இதை சொன்ன உடனே அவரு,
நம்ம இந்த மாதிரிலாம் அக்செப்ட் பண்றது இல்லையே, ஏன் இவனை உள்ள விட்ட அப்படின்னு பக்கத்துல ஒருத்தவர்கிட்ட பேசிக்கிட்டு இருப்பாரு. அப்ப நம்ம ஹீரோ சிரிச்சுக்கிட்டே தான் இருப்பான். ஆனா அவன் உண்மையிலே இரிட்டேட்டடா இருப்பான். ஏன் அப்படின்னா அவன் ஃபர்ஸ்ட் இங்க வரதுக்கு முன்னாடி, அதாவது இந்த மலை மேல ஏறி வந்தான்ல, அதுக்கு முன்னாடி அவன் மலை கீழே வந்த உடனே திருப்பி தன்னோட உயிரை கையில புடிச்சிட்டு கஷ்டப்பட்டு ஏறி வந்திருப்பான். அப்படி ஏறி வந்து அவன் மவுண்ட் வாசெக்ட பார்த்த உடனே பார்த்தா என்ன இருக்கணுமோ அதுவே இருக்காது. மவுண்ட் வாசெக்ட்னு போட்டு தலைப்பு போட்டு ஒரு பெரிய போர்டு அங்க இருக்கும். அந்த சைன் போர்டே இங்க காணாம போயிருக்கும். என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ யோசிச்சிருப்பான். சரி பரவாயில்ல அப்படின்னோடனே உள்ள இருந்து ஒருத்தன் வருவான். அவனை பார்த்துட்டு இவனும் உள்ள போவான். நைட் ஆயிடுச்சு, சரி தங்கிக்கலான்னு. அப்படி உள்ள போறப்ப பார்த்தா ட்ரைனிங் கிரவுண்டே இருக்காது. சரி இதுவாது கல்லு தானே, இதை வித்திருப்பாங்க, ஒரு பிரச்சனையும் இல்லைன்னு நினைச்சிருப்பான். அடுத்து பக்கத்துல பார்த்தா ஹெவன்லி கோல்டன் பேலஸ்னு ஒன்னு இருக்கணும், அதுவும் இருக்காது. சரி அதுவாது ஒரு டெம்பிள் தானே, போனா போயிட்டு போகுது, அதுவும் பிரச்சனை இல்லைன்னு நம்ம ஹீரோ விட்டுருப்பான். அடுத்து இவனை ப்ரே பண்ற ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போவான். அங்க போய் பார்த்தா கோல்டன் கேண்டில் ஸ்டிக் அப்புறம் கோல்டன் ஃபிளவர் பாட்டுன்னு ஒன்னு இருக்கும். அது ரெண்டுமே இருக்காது. என்னடா இதையுமாடா வித்துட்டீங்க, என்னதான்டா நடந்திருக்கு இந்த மவுண்ட் வாசெக்ட்ல அப்படின்னு நம்ம ஹீரோ அதிர்ச்சியா இருப்பான். அப்பதான் ஃபைனலா ஒரு முக்கியமான விஷயத்த இல்லன்றத நம்ம ஹீரோ பாப்பான். மவுண்ட் வாசெக்டோட அடையாள சின்னமா இருந்த ஒரு பூ தான் அது. அதுவும் மெட்டல்னால ஆன ஒரு பூ, அது ஒரு பிளம் பிளாசம். அது என்னாச்சு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கூட வந்தவன்ட்ட கேட்கும் போது, ஓ அதுவா, அதை நாங்க வித்துட்டோம், அது சும்மா இருக்கு, அது எதுக்கு வச்சுக்கிட்டு அப்படின்னு சொல்லி வித்துட்டோம், காசு தேவைப்பட்டுச்சுன்னு. என்னடா ஆச்சு, மவுண்ட் வாசெக்ட் உண்மையிலே எங்க அண்ணன் பாத்துக்கிட்ட மாதிரியே இல்ல, உண்மையிலே அது ரொம்ப கீழே போயிடுச்சு, அதுவும் தரமட்டத்துக்கு போயிடுச்சு அப்படின்னு. அப்பதான் நம்ம ஹீரோ ஒரு முடிவு பண்ணி என்னை எப்படியாவது செட் லீடரை பாக்குறதுக்கு மட்டும் அனுமதி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பான். அதுக்கப்புறம் தான் இப்ப செட் லீடரை பார்க்கவும் வந்திருக்கான். செட் லீடர் கிட்ட நம்ம சிங்மியுங்க கூட்டிட்டு வந்தவன் பேரு உன்னாம். இவன் நம்ம செட் லீடர் கிட்ட இதை பத்தி எல்லாம் சொல்லிக்கிட்டு இருப்பான். உடனே சிங்மியுங்க என்ன யோசிச்சுக்கிட்டு இருப்பானா, ஒருவேளை இந்த செட் லீடர் மட்டும் இதை ஒத்துக்காம போனாரு, நான் உள்ள வரத அனுமதிக்கல அப்படின்னா அதுக்கு ஒரு பெரிய கதையே என்கிட்ட இருக்குன்னு சொல்லுவான். ஒரு பாவக்கதையை எழுதி வச்சிருப்பான். இந்த கதையை சொன்ன அவர் பாவப்பட்டு என்னை உள்ள விட்டுருவாரு அப்படின்னு ஒரு நம்பிக்கையோட இருப்பான். பார்த்தா அவர் பெருசா எதையுமே கேட்க மாட்டாரு. உனக்கு வரணும்னு விருப்பம் இருக்கான்னு கேட்பாரு. ஆமான்னு சொன்ன உடனே சரி நீ உள்ள ஒத்துக்கோ, நீ வந்துக்கோ அப்படின்னு சொல்லி விட்டுருவாரு. உடனே அந்த உண்ணாம் கேப்பா, நீங்க யாரையும் சேர்த்துக்க மாட்டேன்னு முன்னாடி சொன்னீங்களே அப்படின்னு. உடனே செக்ட் லீடர் சொல்லுவாரு, நம்மள தேடி ஒரு பையன் வந்திருக்கானா, அவனை துரத்தி விடுறது மவுண்ட் வாவோட பழக்கம் கிடையாது, நான் கண்டிப்பா இவனை மவுண்ட் வால சேர்த்துக்கிட்டு தான் அவன்னு சொல்லிடுவாரு. சோ நம்ம சிங்மியுங்கையும் மவுண்ட் வால ஒரு ஆளா சேர்த்துக்கிடுவாங்க. 3rd ரேங்க் டிசிப்ளா தான் ஃபர்ஸ்ட் சேர்த்துக்கிடுவாங்க. அதுல இருந்து தான் எல்லாருமே ஆரம்பிக்கணும். சோ நம்ம ஹீரோ உள்ள வந்தோடனே அந்த இடத்த பாப்பான், தங்கி இருக்கிற இடத்த. அது ரொம்ப ரொம்ப பழைய பில்டிங்கா இருக்கும். இது ஏன் இந்த நிலைமைக்கு வந்துச்சு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ யோசிச்சுக்கிட்டு இருப்பான். அப்ப சரி பக்கத்து ரூம்ல யார் இருக்காங்களேன்னு திறக்கலான்னு போறப்ப பின்னாடி இருந்து வந்து, திருட்டு பையன் யாரா நீ உள்ள போற அப்படின்னு நம்ம ஹீரோவை பார்த்து ஒருத்தன் கத்துவான். அவன் கத்துன உடனே சுத்தி இருக்கிறவங்க எல்லாரும் அந்த இடத்துக்கு வந்துருவாங்க. வந்துட்டு என்னாச்சு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி எல்லாருமே கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. உடனே அவனும் இவன் திருட்டுத்தனமா நம்ம ரூம்குள்ள நுழையிறான் அப்படின்னு ஒரு பெரிய பிரச்சனையை உருவாக்கிக்கிட்டு இருப்பான். உடனே அந்த இடத்துல இது எல்லாத்தையும் மெயின்டைன் பண்ற ஒருத்தர் இருப்பாரு. அவர் அந்த இடத்துக்கு வருவாரு. இங்க என்ன பிரச்சனை போயிட்டு இருக்கு அப்படின்னு அவரு கேட்பாரு. நம்ம ஹீரோவை பார்த்துட்டு, நீ தானே புதுசா வந்திருக்கிற பையன், உன் பேர் என்னன்னு கேட்ட உடனே நம்ம ஹீரோவும் என்னோட பேரு சிங்மியுங் அப்படின்னு சொல்லிடுவா. சரி நீ இன்னைக்கு தான் வந்திருக்கிற, போய் ரெஸ்ட் எடு, மத்தவங்க எல்லாம் அவங்கவுங்க ரூமுக்கு போங்கன்னு சொல்லிட்டு அவரும் அங்க இருந்து போயிருவாரு. நம்ம ஹீரோ இப்பதான் யோசிச்சு பாக்குறான் எல்லாரையும் பார்த்து. ஓஹோ, நீங்க தான் நான் போனதுக்கு அப்புறம் மவுண்ட் வாசெக்ட காக்க வந்த குலதெய்வங்களா? பாத்துக்கிறேன்டா, உங்க எல்லாரையும் பாத்துக்கிறேன், உங்க எல்லாருக்கும் நல்லா நிறைய பரிசு கொடுக்க வேண்டியது இருக்கு அப்படின்னு யோசிச்சு பாத்துக்கிட்டு இருக்கான். அதாவது அங்க இருக்கிற 3rd ரேங்க் மத்த 3rd ரேங்க் டிசிபிள்ஸை பார்த்து தான் இப்ப எல்லாம் யோசிச்சுக்கிட்டு இருக்கான். இப்ப கொஞ்ச நேரம் கழிச்சு இவனுங்க எல்லாரும் நம்ம ஹீரோவை கூப்பிட்டு வச்சு நம்ம ஹீரோவோட எல்லா ட்ரெஸ்ஸையும் கழட்டுன்னு சொல்லுவானுங்க. ரேக் பண்ண ஆரம்பிக்கிறானுங்க. ராகிங் தான் உங்க எல்லாருக்குமே என்னன்னு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சோ இப்ப ராகிங் தான் பண்ண போறானுங்க. அதுவும் அப்பயே ராகிங் பண்றானுங்க மார்ஷியல் ஆர்ட்ஸ் காலத்திலேயே. அப்ப நம்ம ஹீரோ ஒரே ஒரு விஷயத்த தான் கேட்பான். நான் உங்ககிட்ட ஒரே ஒரு கொஸ்டின் கேட்கணும். நம்ம எல்லாரும் மெயின்டைன் பண்றதுக்குன்னு ஒருத்தர் இருப்பார்ல, உன்கும், அவர் எங்க அப்படின்னு சொல்லி கேட்பான். அவர் இந்த நேரத்துல வரமாட்டாரு, நீ பேசிக்கிட்டே இருக்க, 4 அடி போட்டாதான் சரி வருவ போல, இப்பெல்லாம் பண்ணா வேலைக்கு ஆகாது, சீக்கிரம் சட்டையை கழட்டுறியா இல்லையா அப்படின்னு அந்த ஆப்போசிட்ல இருக்கிற மிரட்ட உடனே, சட்டையா, யாருக்கு அந்த சின்ன அடிய போடுறான்னு பாக்கலான்னு அவனை ஒரே ஒரு பஞ்சு நேரா ரூஃப்லயே போய் சொருகிற மாதிரி ஒண்ணு கொடுப்பான் நம்ம ஹீரோ. அவ்வளவுதான், அவன் ரூஃப்ல போய் சொருகிறத பார்த்த உடனே எல்லாரும் பயப்பட ஆரம்பிச்சிருவானுங்க. எல்லாருக்கும் அந்த சின்ன அடிய கொடுத்து ஆரம்பிப்போமா அப்படின்னு எல்லாரையும் போட்டு அடிச்சு எல்லாரும் வந்து தலைவணங்க வச்சிருவான். எல்லாரும் கீழே உட்காந்துருப்பானுங்க. ஒரே ஒருத்தன் மட்டும் இவன் கை கால அமுக்கி விடுறதுக்கு, அவன் தான் இவங்களே வயசுல மூத்தவன், அதனால அவனுக்கு மட்டும் சின்னதா ட்ரீட்மெண்ட் கொடுத்துருப்பான். நீ என் கை காலை மட்டும் அமுக்கி விடு, தலைவணங்கலாம் வேணான்னு. இப்ப நம்ம ஹீரோவை ஃபர்ஸ்ட் திருடன் ஒருத்தர் சொன்னான்ல, அவனோட பேரு ஜோகுல். அவனை கூப்பிட்டு என்ன கேட்பான்னா,
இந்த மவுண்ட் வா செக்ட் இப்படி இருக்கிற நிலைமைக்கு காரணம் என்ன, அந்த ஹெவன்லி கோல்டன் பேலஸ்க்கெல்லாம் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்பான். ஆக்சுவலா நம்ம ஹீரோ சுன்மாவை தோக்கடிச்சதுக்கு அப்புறம், அதாவது 100 வருஷத்துக்கு முன்னாடி சுன்மாவை தோக்கடிச்சதுக்கு அப்புறம் இவன் தான் சுன்மாவை தோக்கடிச்சான்னு எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு. அப்ப இந்த ஹெவன்லி டீமான் செக்ட்ல 1-2 பேர் தப்பிச்சு போயிருந்திருப்பானுங்க. அவனுங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்து வந்து இந்த மவுண்ட் வா செக்ட் தான் இதுக்கெல்லாம் காரணம்னு சொல்லி மொத்த செக்டுக்கும் தீ வச்சிருப்பானுங்க. அந்த ஒரு டேமேஜ்ல இருந்தே மவுண்ட் வா செக்டால மீண்டு வந்திருக்கவே முடியாது. அதனாலேதான் இன்ன வரைக்கும் இவனுங்க இவ்ளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட இது எல்லாத்துக்கும் ஒரு காரணமா நம்ம சிங்விங்கே மாறிட்டான். அவனும் அவனோட அண்ணன் கூட பேசின எல்லாத்த பத்தியும் யோசிச்சு பாத்துக்கிட்டு இருப்பான். நீ இந்த மாதிரி டிசிபிள்ஸ் எல்லாம் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க அண்ணன் சொல்லும் போது அவங்க எல்லாரையும் நான் அடிச்சே வளர்க்குறேன் அப்படின்னு சொல்லி இவனும் சொல்லியிருப்பான். அதனாலேயே அவங்க அண்ணன் இந்த டிசிபிள்ஸ் பத்தி எல்லாம் பேசியிருக்கவே மாட்டாரு. அப்படியேதான் அவன் லைஃபும் போயிருக்கும். அவன் காலைல எந்திரிச்ச உடனே நீயும் இன்னைக்கு ட்ரைனிங்ல இருந்து கலந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த உன்கம்னு ஒருத்தர் இருப்பார்ல, அவரு நம்ம ஜோகுல் கிட்ட சொல்லி அனுப்பிச்சிருப்பாரா. நம்ம ஜோகுலும் நம்ம சியூங்விங்க கூப்பிடுறதுக்காக வந்திருப்பான். சரின்னு சொல்லிட்டு நம்ம சியூங்விங்கும் போய் பாப்பான். அங்கே போய் பார்த்தா எல்லாரும் என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருப்பானுங்க. என்ன பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க இவனுங்க அப்படின்னோடனே, இதுதான் முக்கியமான ஒரு ஸ்வாட் டெக்னிக்கு, இத நீ இன்னையில இருந்து கத்துக்கோ, இதுக்கப்புறம் நீ வந்து ஒவ்வொரு படியா போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த உன்கம் சொல்லி இருப்பாரு. இவனும் போயிட்டு பார்த்துட்டு இவனுங்க எல்லாம் என்ன பண்றானுங்க அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருப்பான். யோசிச்சுட்டு பக்கத்துல இருக்கவன்ட்ட கேட்பான், நீங்க இதுக்கப்புறம் என்னென்ன கத்துக்குருவீங்கன்னு. அவனும் இதுக்கப்புறம் எல்லா டெக்னிக்கையும் சொல்லுவான். சொல்லிட்டு கடைசியா நாங்க தாயி பிளமோக் ஸ்வாட் டெக்னிக் அப்படின்னு சொல்லி உன்னை கத்துக்குருவோம்னு சொல்லுவான். இந்த தாயி பிளமோக் ஸ்வாட் டெக்னிக் அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா இல்லன்னு சொல்லி நம்ம ஹீரோவும் அவங்க அண்ணனும் சேர்ந்து இதை தூக்கி போட்டுறலாம், இதை இனிமேல் யூஸ் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிருப்பாங்க. ஆனா அதையே இப்ப இருக்கிற 3rd ரேங்க் டிசிபிள்ஸ் எல்லாம் கத்துக்கிட்டு இருக்காங்க. அப்படி என்னதாண்டா இந்த மவுண்ட் வா செக்டுக்கு ஆச்சு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவும் திருப்பி திருப்பி யோசிச்சு பாத்துக்கிட்டே இருக்கான். சரின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஒரு முடிவு பண்ணுவான். அன்னைக்கு நைட்டே ஜோகுல கூப்பிட்டு நாளைக்கு காலையில 5 மணிக்கு எல்லாரையும் ட்ரைனிங் கிரவுண்டுக்கு சீக்கிரமா வர சொல்லிருங்க, அதுவும் நான் சொன்னேன்னு சொல்லி வர சொல்லுங்கன்னு சொல்லி எல்லாரையும் வர சொல்லிடுவான். அவங்க வர சொன்னது மட்டும் கிடையாது, ஒவ்வொருத்தருக்கும் நான் சொல்ற மாதிரி 5 விஷயத்த ப்ரிப்பேர் பண்ணிட்டு வாங்கன்னு சொல்லி தான் அனுப்பிச்சு வச்சிருப்பான். நம்ம ஜோகுல் உடனே இது எல்லாத்தையும் நான் பண்ணணுமான்னு கேட்கும் போது நீங்க பண்ண மாட்டீங்களா அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே கேட்பான். அதுலயே அவன் பயந்து போய் நான் எல்லாத்தையும் பண்ணிடுறேன்னு போயிருவான். சோ நம்ம ஹீரோ என்ன முடிவு பண்ணியிருக்கானா, முக்கியமான 3 விஷயம் எந்த ஒரு செக்ட்னாலும் தேவை. முதல்ல வெல்த், அதாவது பணம். 2வது இவங்களுக்கான டெக்னிக்ஸ். 3வது டேலண்ட். இந்த 3 விஷயமுமே இப்ப மவுண்ட் வால இல்ல. அந்த காரணத்தினாலதான் இது அழியிற நிலைமையில இருக்கு. இதுல முக்கியமா முதல்ல கொண்டு வர வேண்டிய விஷயம் டேலண்ட் தான். அதை தான் நம்ம ஹீரோ கொண்டு வரணும்னு நினைக்கிறான். அதுக்கு முதல்ல தன்னை சுத்தி இருக்கிற எல்லா 3rd ரேங்க் டிசிபிள்ஸையும் அடுத்த லெவலுக்கு எடுத்துட்டு போகணும்னு நினைக்கிறான். அவங்க எல்லாரையும் டேலண்டடா மாத்தணும்னு நினைக்கிறான். எல்லாருமே எந்திரிச்சு காலையில 5 மணிக்கெல்லாம் வந்துருவானுங்க. வந்த உடனே நம்ம ஹீரோவும் எல்லாரும் வந்துட்டீங்களாப்பா, இப்ப நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோமா அப்படின்னு கேட்கும் போது 1-2 பேருக்கு மட்டும் பிடிக்காது. இப்படி ஒரு சின்ன பையன் போய் நம்மளை கூப்பிட்டு இருக்கா, நாங்க போய் வரணுமான்னு. ஆக்சுவலா இவனுங்க எல்லாரும் நேத்து நைட்டு இல்ல நம்ம ஹீரோ கிட்ட அடி வாங்கல, அதனாலதான் இவ்வளவு தைரியமா பேசிக்கிட்டு இருக்கானுங்க. இன்னைக்கு வந்தவனே நம்ம ஹீரோவை பார்த்து பயமே இல்லாம இருப்பானுங்க. உடனே நம்ம சிங்மிங்கும் அப்படியாங்க, வாங்க வாங்க ஆபீஸ் ரூம்குள்ள போவோம், சரமா நான் வந்து நார்மலா பேசி உங்களுக்கு புரிய வைக்கிறேன் வாங்கன்னு உள்ள கூட்டிட்டு போய் எந்த சவுண்டும் இல்லாம கதவை திறப்பான். பார்த்தா எல்லாரும் அலறி அடிச்சுட்டு வெளில ஓடி வந்து அமைதியா நின்னுக்குருவானுங்க. இப்ப நம்ம மார்னிங் ட்ரைனிங்க ஸ்டார்ட் பண்ணுவோமா அப்படின்னு எல்லாரும் ஸ்டார்ட் பண்ணி அவனுங்க பாட்டுக்கு ட்ரைனிங் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. நம்ம ஹீரோ சொல்ற ட்ரைனிங்க தான் எல்லாரும் பண்ணணும், இல்லைன்னா சமத்தியா நம்ம ஹீரோ கொடுப்பான். இந்த மாதிரி எல்லாரும் ட்ரைனிங் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது இவங்களுக்கு சொல்லி கொடுக்குற ஒருத்தன் இருப்பால உன்கும்னு, அவன் எந்திரிச்சு வந்து யாருமே இன்னைக்கு காலையில எந்திரிக்கல போல, இன்னமும் தூங்கிக்கிட்டு இருக்கானுங்களா என்ன, இவனுங்களுக்கெல்லாம் ஒரு பாடம் சொல்லி கொடுத்தாதான் சரி வரும்னு வெளில வந்து பார்த்தா எல்லாரும் அப்படியே நொந்து நூடுல்ஸ் ஆன மாதிரி நின்னுகிட்டு இருப்பானுங்க. ஒருத்தன் உடம்புலையும் தெம்பே இருக்காது, அந்த மாதிரி ஒரு நிலைமையில இருப்பானுங்க. இவனுங்க தான் இந்த நிலைமையில இருக்காங்க. ஆனா நம்ம சிங்மிங் என்ன தெரியுமா பண்ணிக்கிட்டு இருக்கான், ஒரு பெரிய ஸ்வாடுல 2 பெரிய கல்ல கட்டிக்கிட்டு அது மூலமா ஸ்குவாட்ஸ் பண்ணிக்கிட்டு இருப்பான். 10,085ன்னு கவுண்ட் தாண்டி எங்கேயோ போய்கிட்டு இருக்கும். நம்ம உன்கும் நேரா சிங்மிங் கிட்ட தான் பேச போவாரு. போயிட்டு இங்க என்னதான் நடக்குது அப்படின்னு சொல்லி கேட்பாரு. உடனே நம்ம சிங்மிங் என்ன சொல்லுவானா, எல்லாரும் மார்னிங் ட்ரைனிங் பண்ணலாம்னு சொல்லி மொத்தமா முடிவு பண்ணோம், அந்த காரணத்தினாலதான் எல்லாருமே இப்படி ட்ரைனிங் பண்ணிக்கிட்டு இருக்கோம். முதல் நாளுன்றதுனால கொஞ்சம் ஹைப் ஆகி எக்ஸ்ட்ரா ட்ரைனிங் பண்ணிட்டாங்க, அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்லன்னு சொல்லுவான். சொல்லிட்டு அவனுங்களை பார்த்து திரும்பி ஆமா தானே அப்படின்னு சொல்லி கண்ணை காட்டுவான். எல்லாரும் ஆமா ஆமான்னு தலையாட்டுவானுங்க. அப்பவே இந்த உன்குமுக்கு புரிஞ்சிரும், இவன் வந்த முதல் நாள்லயே மொத்த பேரையும் அவனோட கண்ட்ரோல்ல எடுத்துட்டான். இப்படி ஒரு சின்ன பையனை பார்த்து இவனுங்க பயப்படுறானுங்களே, சே முதல்ல இந்த பையனை அவன் இடத்துல வச்சுதான் ஆகணும், இல்லைன்னா ஏதாவது பிரச்சனை ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த உன்கும் நீ இதெல்லாம் நிறுத்த போறியா இல்லையா, முத நாளே உன் அண்ணனுங்க கிட்ட நீ இப்படிதான் நடந்துக்குருவியா அப்படின்னு சொல்லி கேட்பாரு. உடனே நம்ம சிங்மிங்கும் சரி அப்படின்னு சொல்லிடுவான். இதை அவர் எதிர்பார்த்திருக்கவே மாட்டாரு. ஆனா அவன் கேக்குறதெல்லாம் ஒரே ஒரு மாசம் தான்.
அந்த ஒரு மாசத்துக்குள்ள நீங்க நினைக்கிற ரிசல்ட்ஸை நான் கொண்டு வந்து காட்டுவேன்னு சொல்லுவா. இதெல்லாம் எதுக்காக பண்ற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நீங்க எங்களுக்கு நிறைய ட்ரைனிங் கொடுக்குறீங்க, நிறைய டெக்னிக்கும் சொல்லி தரீங்க. அது எல்லாத்தையும் நாங்க ஒழுங்கா கத்துக்கணும்னா எங்க பாடியும் அதுக்கேத்த மாதிரி இருக்கணும். அதுக்காக கொஞ்சம் எஃபர்ட்டை போட்டு கொஞ்சம் தூங்குற நேரத்தை செலவழிச்சா அதுல ஒரு தப்பும் கிடையாது. இத எல்லாருமே ஒத்துக்குருவாங்களே. நீங்க வேணா கேட்டு பாருங்க. நான் இவங்க கிட்ட எல்லாம் சொல்லும் போது யாருமே ஒரு வார்த்தை கூட என்னை எதிர்த்து பேசவே இல்ல. எல்லாரும் அவங்களாவே இங்க வந்தாங்கன்னு வேற சொல்லிட்டு எல்லாரும் திரும்பி பாப்பா. திரும்பி பார்த்த உடனே எல்லாரும் பயந்து போய் அது ஆமா அப்படின்னு சொல்லி தலையாட்டிடுவானுங்க. உடனே இவரு இன்னொரு விஷயம் கேட்பாரு. எதுக்காக உன் அண்ணன்களுக்கு ட்ரைனிங் கொடுக்குற? நீ ஏன் ட்ரைனிங் பண்ண வேண்டியதானே அப்படின்னோடனே, அதுக்கான காரணம் நான் அவங்க மேல வச்சிருக்கிற மரியாதை தான் அப்படின்னு சொல்லி சொல்லுவான். சோ இவன மாதிரி ஒரு ஆளு தான் மவுண்ட் வாசெக்டுக்கு தேவை அப்படின்னு அவரும் இதை புரிஞ்சுக்கிட்டு, நீங்க எல்லாரும் இந்த ட்ரைனிங்க்கு நீங்களாவே வந்தது ரொம்ப ரொம்ப நல்லது. நீங்க இந்த ட்ரைனிங்கை இப்படியே கண்டினியூ பண்ணுங்க, நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கிருந்து வேக வேகமா போக ஆரம்பிச்சிருவாரு. உடனே இவனுங்க பயந்து போய் எங்களை காப்பாத்துங்க அப்படின்னு பொறுமையா பேசுவானுங்க. ஆனா அந்த பொறுமையா பேசினதே நம்ம சிங்மிங் காதுல விழுந்துரும். விழுந்தவன் தன்னோட கையை திருப்பி மடக்கிக்கிட்டு, என்னது காப்பாத்துங்களா? நான் ஏதோ உங்களை வலுக்கட்டாயமா பிடிச்சி இழுத்துட்டு வந்த மாதிரியும் நான் உங்களை போட்டு டார்ச்சர் பண்ற மாதிரியும் நீங்க பேசுறீங்க. என் மனசு ரொம்ப வலிக்குது. நான் உங்க கூட ஆபீஸ் ரூம்ல கொஞ்ச நேரம் பேசணும்னு நினைக்கிறேன். யாராவது வரீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுவான். அவ்வளவுதான். திருப்பியும் இதுவே ஒரு சில நாட்களுக்கு போயிட்டே இருக்கும் இந்த ட்ரைனிங். இது கொஞ்ச நாள் போனதுக்கு அப்புறம் திரும்பியும் தன்னோட ஓன் ட்ரைனிங்க பார்க்க ஆரம்பா நம்ம சிங்மிங். அவனோட டான்டியான் இப்ப ஓரளவு ஸ்ட்ராங் ஆயிருக்கு. தன்னோட கீயை இப்ப ஒழுங்கா சர்க்குலேட் பண்ண முடியுது. தான் ஃபர்ஸ்ட் இருந்ததுக்கு இந்த நிலைமை எவ்வளவோ பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிங்மிங் நினைச்சுக்கிட்டு இருப்பான். இந்த கொஞ்ச நாள்ல நம்ம சிங்மிங் இந்த மவுண்ட் வாசெக்ட பத்தி நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கிட்டா. இந்த செக்டோட டிசிபிள்ஸ் எல்லாம் இவ்ளோ வீக்கா இருக்கிறதுக்கான காரணம் இது சொல்லி தராங்கல்ல, இவங்களும் இந்த செக்டோட லீடரும் ரொம்ப ரொம்ப வீக்கா இருக்கிறது தான். இவங்க யாருமே பழைய 100 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த மாதிரி இல்ல. எல்லாருமே ரொம்ப வீக்கா இருக்காங்க. அதனாலதான் இந்த டிசிபிள்ஸ்மே இவ்ளோ வீக்கா இருக்காங்க. ஆனாலும் கூட நான் இங்க இருக்கிற வரைக்கும் நான் திருப்பி இந்த செக்ட பழைய மாதிரி மாத்தியே தீருவேன். அது ஒன்னும் அவ்வளவு தூரத்துல இருக்கிற ட்ரீம் கிடையாது அப்படின்னு சொல்லுவான். இப்ப எல்லாரும் சாப்பிட்டுக்கிட்டு இருப்பானுங்க. மிச்ச 3rd ரேங்க் டிசிபிள்ஸ் எல்லாம் இருக்கானுங்களா, அவனுங்க சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும் போது ஒரு சாப்ஸ்டிக்க கையில பிடிக்கிறதுக்கு கூட சக்தி இல்லாம கையெல்லாம் நடுங்கிக்கிட்டு இருக்கும். அவனுங்களுக்கு அதிகமான அளவு ட்ரைனிங் பண்றதுனாலதான் இந்த நிலைமை. அவனுங்க உடனே அதுல கொஞ்சம் பேரு நம்ம ஜோகுல் கிட்ட போயிட்டு, இந்த மாதிரிலாம் ஏன் அவன் பண்ணிக்கிட்டு இருக்கான், அவனை கொஞ்சம் நிறுத்த சொல்லுங்க, அவனை கொஞ்சம் நிறுத்த சொல்லுங்க, திரும்பி திரும்பி வந்துகிட்டே இருக்கான் பாருங்க அப்படின்னு அவன் கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. உடனே ஜோகுல் சொல்லிடுவான், நான் ஒன்னும் அவன்கிட்ட போயிட்டு சொல்லிட்டு வர்றதுக்கு உங்களுக்கு வேலையாள் கிடையாது. அவன் உங்க பக்கத்துலதான் இருக்க போறான். வேணும்னா நீங்களே போய் சொல்லிக்கோங்கன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி போயிடுவான். போறப்ப இவங்க கிட்டயே ஒரு மூத்தவன் ஒருத்தர் இருப்பான்னு சொன்னேன்ல, வயசுல மூத்தவன், அவன் கிட்ட ஒரு விஷயம் பேசணும்னு சொல்லி அவனையும் கூட்டிட்டு போவான். அவன் கிட்ட என்ன கேட்பானா, இந்த மவுண்ட் வாசெக்ட பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்பான். அதுக்கு பதில் சொல்றது கொஞ்சம் கஷ்டமான விஷயம் தான் அப்படின்னு சொல்லி அந்த மூத்தவனும் சொல்லுவான். இப்ப நம்ம ஜோகுல் என்ன சொல்லுவானா, நான் திரும்பியும் என்னோட ஊருக்கு போயிட்டேன்னா என்னோட இந்த வாழ்க்கை முடிஞ்சு போயிடும். நான் திருப்பி என் ஊர்ல போய் என்னோட பழைய வாழ்க்கையா வாழணும். ஆனாலும் கூட நான் அந்த மவுண்ட் வாசெக்ட் அவ்வளவு தூரம் என்ன எல்லாம் வச்சுக்க முடியாது, இது அவ்வளவு தூரம் இருக்காதுன்னு நினைச்சிட்டு தான் இங்க வந்தேன். ஆனா சுங்மியுங்க பார்த்ததுக்கு அப்புறம் அந்த எண்ணம் எல்லாமே எனக்கு மாற ஆரம்பிச்சிருச்சு. அவன் நமக்கு கொஞ்ச நாளா தான் ட்ரைனிங் கொடுக்கறான். அந்த ட்ரைனிங்கே நம்மளால பண்ண முடியல. ஆனா நம்மளை விட 10 மடங்கு அதிகமான அளவு ட்ரைனிங்கா அவன் பண்றான். அதுவும் நம்ம கண்ணு முன்னாடியே பண்றான். அப்படி இருந்தும் கூட டயர்ட் ஆகாம அவன் இவ்வளவு எனர்ஜெட்டிக்கா இருக்கான். அவனை பார்க்கும்போது நானும் ஏன் அவ்வளவு ட்ரைனிங் போட்டு என்னோட பேரை உலகம் ஃபுல்லா தெரிய வைக்க கூடாது, நானும் இந்த உலகம் ஃபுல்லா தெரியற ஒரு ஆளா மாறணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எண்ணம் எனக்குள்ளே வர ஆரம்பிச்சிருச்சு. இப்ப அதுக்காக நானும் ட்ரைனிங் கண்டிப்பா எடுத்துக்கிட்டே தீருவேன் அப்படின்னு சொல்லி இந்த ஜோகுலும் முடிவு பண்றான். அவன் கூட அந்த மூத்த பையனும் முடிவு பண்றான். இவனுங்க 2 பேருமே இப்ப இதை முடிவு பண்ணிட்டானுங்க. இப்ப இது எல்லாத்தையும் மரத்துல இருந்து சந்தோஷமா பாத்துக்கிட்டு இருக்கிறான் நம்ம சிங்மிங். 2 பேர் இப்ப ஒத்துக்கிட்டானுங்க. போக போக எல்லாருமே ஒத்துக்குருவானுங்க. ஒத்துக்கலைனாலும் ஒத்துக்க வப்பேன்னு யோசிச்சுக்கிட்டு இருப்பான். அப்ப எவனோ ஒரு நிறைய பேரு அங்கிருந்து கிளம்பி செக்ட் லீடர் எங்க, அவருக்கு உள்ள உடனே வெளில கூப்பிடுங்க, அவர் எங்க வருவாரா மாட்டாரா, நாங்க எத்தனை நாளா வெயிட் பண்றது அப்படின்னு சொல்லி கதவெல்லாம் உடைச்சுக்கிட்டு உள்ள வருவானுங்க. உள்ள வரவனுங்க எல்லாரும், எங்களுக்கு எத்தனை நாள் இப்படியே காக்க வைக்க போறீங்க, கடன் எல்லாம் எப்பதான் கட்ட போறீங்க அப்படின்னு சொல்லி கேட்பானுங்க. இப்ப நம்ம சிங்மிங் யோசிப்பான், என்னது கடனா, அப்ப நம்ம இன்னும் கடன்ல இருந்தே மீளவே இல்லையா, சுத்தம் இந்த மவுண்ட் வாசெக்ட வளர்த்து இந்த கடன்லாம் கட்டி முடிச்சு வளர்த்து திருப்பி பழைய நிலைமைக்கு கொண்டு வரணும்னா வழங்கிடும். ஏற்கனவே எல்லா பொருளையும் வித்துட்டானுங்க அப்படின்னு இரிட்டேட்டடா இருக்கிற நம்ம சிங்மிங்குக்கு இப்ப இன்னொரு அதிர்ச்சி. இதுல இவனுங்க கடனாளியா வேற இருக்கானுங்களா. ஏண்டா இவ்வளவு கடன் வாங்கி வைக்கிறீங்க, மவுண்ட் வாசெக்ட எப்படி கொண்டு எங்க வழங்கிடும் அப்படின்னு ஒரு நிலைமையிலதான் இப்ப நம்ம சிங்மிங் இருக்கான். சரி என்ன நடக்குது பாப்போம் அப்படின்னு கீழே இறங்கி போய் பாக்குறான். வந்திருக்கிற கடனாளிகள்லாம் இருக்காங்கல்ல, கடன் கொடுத்தவங்கள லீட் பண்ணிட்டு வந்தது ஒருத்தன் தான்.
அவனோட பேரு காங். அவன் ஒரு பெவிலியன் ஓனர். இந்த பெவிலியன்னா என்னன்னா, இந்த இன் மாதிரி இருக்கும்ல, அதாவது இந்த ஹோட்டல் மாதிரி தங்குறதுக்கான ஒரு ஹோட்டல்ஸ் எல்லாம் இருக்கும்ல, சோ அந்த மாதிரி ஒன்ன நடத்திட்டு வரவன் தான் அவன். அவன் இவங்க எல்லாரையும் ஒன்னா கூட்டிட்டு வந்து நம்ம செட் லீடரை இப்பவே பார்த்தாகணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பான். நம்ம செட் லீடரும் வெளில வந்து, எதுக்காக இந்த நேரத்தில் நீங்க இங்க வந்திருக்கீங்கன்னு கேட்கும்போது, நீங்க எங்களை ரொம்ப காக்க வைக்கிறீங்க. நாங்க உங்களுக்கு கொடுத்த கடனுக்கான டேட்டு எப்பவோ முடிஞ்சு போச்சு. ஆனாலும் நாங்க உங்கள்கிட்ட ஹார்ஷா நடந்துக்காம இவ்வளவு பொறுமையா பேசுறதுக்கான காரணம், நீங்க மவுண்ட்வா செக்ட சேர்ந்தவர். மவுண்ட்வா செக்டுக்கு நாங்க கடமைப்பட்டிருக்கோம். அந்த காரணத்தினாலதான் நாங்க எதுவும் பண்ணாம இப்படியே அமைதியா இருக்கோம். ஆனாலும் இனிமேலும் அமைதியா இருக்க முடியாது. நான் உங்களுக்கு 7 நாள் தரேன். அதுக்குள்ள எல்லா கடனையும் நீங்க மொத்தமா அடைக்கணும். அப்படி இல்லைன்னா மொத்த மவுண்ட்வா செக்டையும் நாங்க கைப்பற்றிக்கிறோம். நீங்க அதுக்கு மேல எங்களை எதுவுமே சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடன்ஸ் கொடுத்தவனுங்க எல்லாரும் அங்க இருந்து போயிருவானுங்க. இப்ப நம்ம சிங்முங்கு இதை எப்படி சமாளிக்கிறது அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருக்கான். ஒருவேளை 7 நாளைக்குள்ள ஏதாவது பண்ணலனா மொத்த மவுண்ட்வா செக்டுமே போயிடும். அப்புறம் எந்த செக்ட கொண்டு வந்து என்ன பண்ண போறது? ஒண்ணுமே நடக்காதுல்ல. சோ அதனால ஜோகுலையும் இன்னொரு பையனையும் கூப்பிட்டு இவனுங்கெல்லாம் யாரு அப்படின்றத விசாரிச்சுக்கிட்டு இருப்பான். இந்த வந்த எல்லாருமே வந்துட்டு இந்த மவுண்ட்வா செக்டுக்கு கீழே ஒரு வில்லேஜ் இருக்குல்ல, அதாவது இது மலை மேல இருக்கிற செக்ட், கீழே இருக்கிற வில்லேஜ சேர்ந்த மெர்ச்சன்ட்ஸ் தான் இவனுங்க எல்லாரும். அப்ப நம்ம ஜோகுல் இல்லாம இன்னொரு பையன் இருக்கான்ல, அவன் எனக்கு காங்குன்றவரை பத்தி தெரியும். அவரு ஒரு பெவிலியன் ஓனரு, அதுவும் தேஹுவா பெவிலியன் அப்படின்னு ஒரு பெவிலியனோட ஓனர் தான் அவரு. அவரோட பெவிலியன் தான் இந்த கீழே இருக்கிற வில்லேஜ்லயே ரொம்ப பெரிய பெவிலியன். அவர் அது இல்லாம நிறைய பிசினஸும் பண்ணிக்கிட்டு இருக்காரு, ரொம்ப பெரிய ஆளு அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லுவான். இது கேட்ட உடனே நம்ம சிங்முங் அவன் சட்டையை பிடிச்சு என்னடா சொன்ன அப்படின்னு சொல்லிட்டு கோவப்பட ஆரம்பிச்சிருவான். ஆக்சுவலா இதுக்கான காரணம் என்னன்னா, தேஹுவா பெவிலியன் அப்படின்றது உண்மையிலே மவுண்ட்வா செக்ட சேர்ந்தது. மவுண்ட்வா செக்டோட பிசினஸ் தான் அது. அவனுங்க பிசினஸையே வேற ஒருத்தே வச்சிருக்கான் இப்ப. அதுவும் இல்லாம அவனே மவுண்ட்வா செக்டுக்கு கடன் கொடுத்து இப்ப மவுண்ட்வா செக்டே எடுத்துக்கணும்னு பாக்குறான். இது தெரிஞ்சோடனே தான் நம்ம ஹீரோ ரொம்ப கோவப்படுவான். நார்மலா இந்த மாதிரி இருக்கிற மார்ஷியல் ஆர்ட்ஸ் நாவல்ஸ் எல்லாத்துலயுமே எல்லா செக்டுமே ஒரு பிசினஸ வச்சிருப்பாங்க. அவங்களுக்குன்னு எக்ஸ்டர்னல் பிசினஸ் இருக்கும். அவங்களுக்கு கீழே இருக்கிற வில்லேஜ் கிட்ட இருக்கிற எல்லா பிசினஸ்மே அவங்கள பேஸ் பண்ணதா தான் இருக்கும். சோ அந்த காரணத்தினால ஒரு சில பிசினஸா அவங்களுமே பண்ணுவாங்க. அப்படிதான் இந்த மவுண்ட்வா செக்டும் கீழே இருக்கிற நிறைய பெவிலியன்ஸையும் மத்த மெர்ச்சன்ட்ஸையும் வந்து வச்சு அது மூலமா பிசினஸ் பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. ஆனா இப்ப அந்த மெர்ச்சன்ட்ஸ் எல்லாம் அவனுங்களுக்கே கடனை கொடுத்து இப்ப அவனுங்க கிட்டே திருப்பி கடனை கேட்கறதுக்காக மவுண்ட்வா செக்டே கேட்கறானுங்க. இது கண்டிப்பா அநியாயமான ஒரு விஷயம் தான். நம்ம சிங்மிங் இப்ப இதை எப்படி தடுக்க போறான் அப்படின்றதுதான் அடுத்து யோசிக்கணும். சோ அதுக்காக அவன் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவானா, ஜோகுல்ட்ட சொல்லி தான் ஏற்கனவே உன்னை ப்ரிப்பேர் பண்ணி வைக்கணும்னு சொல்லியிருப்பான். அதை எடுத்துட்டு வர சொல்லுவான். அது ஒரு கருப்பு கலர் ட்ரெஸ். இத போட்டுக்கிட்டு சுமூகமா இந்த பிரச்சனையை போய் முடிச்சு வச்சுட்டு வரேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புவான். கிளம்பி நேரா கீழே இருக்கிற வில்லேஜுக்கு போய் அங்க நிறைய இந்த மெர்ச்சன்ட்ஸ் எல்லாம் வந்தாங்கல்ல, அவங்களாம் ஒரு ஹோட்டல்ல உட்காந்து சாப்பிட்டுட்டு தண்ணி அடிச்சுக்கிட்டு இருப்பானுங்க. சோ இவனுங்க எல்லாரும் வந்து என்ன பேசுறானுங்க அப்படின்னு கவனிக்கிறதுக்காக அங்க போயிருப்பான். இவனுங்க எல்லாம் என்ன பேசிட்டு இருப்பானுங்கன்னா, அதுல அந்த காங்குன்னு ஒருத்தர் இருக்கான்ல, அவன்கிட்ட மத்தவனுங்க எல்லாருமே இந்த மவுண்ட்வா செக்ட நம்ம என்ன பண்ண போறோம், இத விற்கவும் முடியாது, இதுக்கு எந்த பிரயோஜனமே இல்லையே, வேற ஏதாவது நம்ம கேட்டு பார்க்கலாமா அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருப்பானுங்க. ஆனா இந்த காங்குக்கு நல்லாவே தெரியும். அவன் என்ன சொல்லுவான்னா, மத்த செக்ட நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டோம்னா இந்த செக்ட் நமக்கு நல்ல விலைக்கு போகும். இந்த மவுண்ட்வா செக்ட பிடிக்காத செக்ட் நிறைய பேர் இருக்காங்க, அவங்க கிட்ட நல்ல விலைக்கு இந்த செக்ட வித்துறலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான். சொன்ன உடனே எல்லாரும் நிறைய பணம் கிடைக்க போதா, அப்ப சூப்பர், எல்லாரும் சேர்ந்து குடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமா இருப்பானுங்க. அதுல ஒருத்தன் மட்டும் அவனோட வீட்டுக்கு நடந்து போயிட்டு இருக்கும் போது அவனுக்கு எதிரா நம்ம சிங்மிங் போய் நிப்பான். உடனே இவனை பார்த்த உடனே இவன் திருட அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த இன்னொருத்தன் நினைப்பான். ஆனா நம்ம சிங்மிங், எனக்கு பணத்துல எல்லாம் எந்த ஆசையும் கிடையாது, நான் கேட்கிற ஒரு சில கேள்விக்கு மட்டும் பதில் சொன்னீனா நான் உன்னை அப்படியே விட்டுருவேன்னு சொல்லுவான். கேள்விக்கு நான் பதில் சொல்லணுமா? நீ இங்க பாத்தியா, எனக்கு ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க, இவங்க உன்கிட்ட பேசுற விதத்துல பேசுவாங்கன்னு சொல்லிட்டு இன்னும் அவனோட பாடி கார்ட்ஸ் எல்லாரையும் அனுப்பிச்சு வைப்பான். இவங்க எல்லார்ட்டையும் எனக்கு வைலன்ஸ் எல்லாம் பிடிக்காது, நான் திரும்பி நின்னுக்கிறேன், நீங்க போயிட்டு அவனை புடிச்சிட்டு மட்டும் வாங்க, அவனை கொல்றலாம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இவனும் திரும்பி நின்னுக்குருவான். பின்னாடி அடி விழுகிற சவுண்ட் எல்லாம் கேட்டுட்டே இருக்கும். ஆனா ஒரு கட்டத்துக்கு மேல ஓவரா அடி விழுகும். என்னடா இவ்வளவு அடிக்கிறானுங்க, சின்ன பையன்டா, ஏன்டா என்னடா பண்றீங்கன்னு திரும்பி பார்த்தா அடி வாங்குறது எல்லாரும் அவனோட ஆளுங்க தான் அப்படின்றது அவனுக்கு அப்பதான் தெரியும். உடனே நம்ம சிங்மிங் இப்ப கடைசியா ஒரு தடவை நீ பக்கத்துல வரியா இல்லையான்னு கூப்பிடுவான். இவனும் பயந்து போய் பக்கத்துல வந்துருவான். பக்கத்துல வந்த உடனே நான் உன்கிட்ட திருப்பியும் கேள்விதான் கேட்க போறேன், நீ சொல்லிட்டீனா உன்னை உயிரோட விட்டுருவேன், ஆனா நீ தேவையே இல்லாம என்ன சண்டை போடணும்னு ட்ரை பண்ணில, சோ அந்த காரணத்தினால
உன் வாயை தவிர மத்த எல்லாத்தையும் உடைக்க போற, அதனால நல்லா டைட்டா இருந்துக்கோ, அடுத்த அடி விழுந்துகிட்டே இருக்க போகுதுன்னு சொல்லுவான். சொன்ன மாதிரியே ஏற்கனவே வீங்கிற மாதிரி இருக்கிற அவனை இன்னும் அவன் மூஞ்சியை நல்லா வீங்க வச்சு அவன் வாயை மட்டும் விட்டு வச்சு அதுல கொஸ்டின்ஸையும் கேட்டு அவன் கிட்ட இருந்த ஆன்சர்ஸையும் வாங்கிடுவான். சோ எல்லா ஆன்சர்ஸையும் வாங்கினதுக்கு அப்புறம் இப்ப நம்ம சியூங்மிங்குக்கு ஓரளவு என்ன சிச்சுவேஷன்ன்றது புரிஞ்சிடும். ஆக்சுவலா 1,00,000 ஞாங்குக்கு மேல இவனுங்க மவுண்ட் வாசெக்டுக்கு கடன் கொடுத்திருக்கானுங்க. ஞாங்குன்றது இந்த மாதிரியான மார்ஷியல் ஆர்ட்ஸ் மான்ஹுவால இருக்கிற ஒரு கரன்சி, காயின்ஸ் கூட நம்ம சொல்லிக்கலாம். சோ இந்த ஞாங்க வச்சுதான் அவனுங்க 1,00,000க்கும் மேல கடன் கொடுத்திருக்கானுங்க. ஆனா 1,00,000 கடன் கொடுத்தவனுங்க எதுக்கு மொத்த செக்டையும் கேட்கறானுங்க அப்படின்னு சொல்லி நம்ம சியூங்மிங்குக்கு புரியாது. அப்ப அவன் என்ன சொல்லுவான்னா, நாங்க அதிக வட்டிக்கு கடன் கொடுத்தோம், அதனால வட்டி குட்டி போட்டு குட்டி ஜட்டி போட்டு அதனால இவ்வளவு பெருசா வந்துருச்சு, மொத்த செக்டையும் கேட்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவா. வட்டிக்கு விட்டுறதெல்லாம் ஒரு பொழப்பா அப்படின்னு சொல்லி அவன் மண்ட மேலே ஒரு கொட்டு கொட்டி, நீ இந்த ஹுவாவும் ஃபேப்ரிக் ஷாப் அப்படின்ற ஒரு பிசினஸ் தானே ரன் பண்ணிட்டு வர அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிட்ட கேட்பான். அவனும் ஆமான்னு சொன்ன உடனே நம்ம ஹீரோவுக்கு டவுட்டா இருக்கும். இந்த ஹுவாவும் ஃபேப்ரிக் ஷாப்பும் நம்ம மவுண்ட் வாசெக்ட சேர்ந்ததுதான், ஆனா அதுவுமே இப்ப மவுண்ட் வாசெக்ட் கிட்ட இல்ல, இவன் என்னமோ அந்த பிசினஸ் வச்சிருக்கேன்றான். இது எப்படி பாசிபிள்? அதாவது இந்த மவுண்ட் வாசெக்ட் ஆரம்பிச்ச காலத்துல இருந்த முக்கியமான எல்லா பிசினஸையுமே மவுண்ட் வாசெக்ட் தான் நடத்திட்டு வந்தாங்க. அவங்க எல்லாத்தையும் பாத்துக்க முடியாது அப்படின்ற காரணத்தினால ஒவ்வொரு ஆளா அவங்க கிட்ட கொடுத்திருந்தாங்க. அதாவது நீங்க இதை பாத்துக்கோங்க, நீங்க இதை பாத்துக்கோங்க அப்படின்னு, சும்மா சம்பளத்துக்கு வச்சிருக்கிற வேலையாட்கள் மாதிரி. இந்த மவுண்ட் வாசெக்ட் 100 வருஷத்துக்கு முன்னாடி போட்ட சண்டையில எல்லாரும் இறந்து போயிருப்பானுங்கல்ல முக்கியமானவனுங்க ஆளு. சோ அப்படி இறந்து போன சான்ஸை யூஸ் பண்ணிக்கிட்டு அந்த பிசினஸ பாத்துக்கிட்டவனுங்க எல்லாரும் அந்த பிசினஸ அவனுங்களே நடத்த ஆரம்பிச்சிட்டானுங்க. இதுதான் இவ்வளவு பிரச்சனைக்கும் காரணமா இருந்திருக்கணும். இது எல்லாத்த பத்தியும் நம்ம சியூங்மிங் யோசிச்சுக்கிட்டு இருக்கும் போது விழுந்து கிடந்த பாடி கார்ட்ல ஒருத்தன் எந்திரிச்சிருவான். எந்திரிச்சு, எங்களை சர்ப்ரைஸா அட்டாக் பண்றியே, அதுவும் முகமூடி போட்டுட்டு வந்து, உன்ன மாதிரி ஒரு கோலைய நான் பார்த்ததே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இவன் ரொம்ப ஓவரா பேசிக்கிட்டு இருப்பான். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடிதான் நம்ம சியூங்மிங் கிட்ட அடி வாங்கிட்டு கீழே கிடந்தான். இப்ப திரும்பி மயக்க தெளிச்சு எந்திரிச்சு திருப்பி ஓவரா பேசிக்கிட்டு இருக்கான். இப்ப என்ன சொல்லுவான்னா, என்னோட பிளேடுக்கு நீ பதில் சொல்ல போற அப்படின்னு தன்னோட பிளேடை எடுத்துட்டு சண்டை போடுறதுக்காக ரெடி ஆயிருவான். உடனே நம்ம சியூங்மிங்கும் பக்கத்துல கிடக்கிற தன்னோட ஸ்வாடை எடுத்துருவான். நம்ம சியூங்மிங் இவனை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சின்ன பையன்தான். நம்ம சியூங்மிங் கிட்ட ஸ்பீடு கிடையாது, பவர் கிடையாது, பிசிக்கல் ஸ்ட்ரென்த் கிடையாது, இன்னர் கீ எதுவுமே கிடையாது. ஆனாலும் அவன் பிளம் பிளாசம் ஸ்வாட் செயின்ட். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஒன்னே போதும் இவனை மாதிரி ஒரு ஆளை தோக்கடிக்கிறதுக்கு. சோ தன்னால முடிஞ்ச அளவுக்கு இன்னர் கீயை யூஸ் பண்ணி ஈஸியாவே அவனை தோக்கடிச்சிருவான். அவன் அப்படி தோக்கடிக்கும் போது அந்த ஸ்வாட் டெக்னிக்கையும் அவனோட அந்த கீயோட சென்சிங் இருக்குல்ல, இது எல்லாத்தையும் பின்னாடி ஒருத்தன் இவ்வளவு நேரம் இது எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு இருந்தால கேள்வியெல்லாம். சோ அவன் இது எல்லாத்தையுமே பாத்துருவான். இது எல்லாத்தையும் பார்த்தா, நீங்க அந்த பக்கத்துல இருக்கிற சதர்ன் எட்ஜ் செக்ட சேர்ந்தவரா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுருவான் அவன். சதர்ன் எட்ஜ்ன்றது நம்ம மவுண்ட் வாவுக்கு ஆப்போசிட்ல இருக்கிற ஒரு செக்ட் மாதிரி கொஞ்சம் தள்ளி இருக்கிறது. அவனுங்க எப்பயுமே மவுண்ட் வா செக்டோட போட்டி போட்டுக்கிட்டே இருப்பானுங்க. அந்த செக்ட சேர்ந்தவனா அப்படின்னு சொல்லிதான் இப்ப கேட்டிருப்பான். நம்ம ஹீரோவும் இதுதான் சான்ஸ்னு, ஆமா நான் அந்த செக்ட சேர்ந்தவன் தான் அப்படின்னு தன்னோட ஐடென்டிட்டியை மறைக்கிறதுக்காக சொல்லிடுவான். உடனே அவனும் என்ன சொல்லுவான்னா, நீங்க அவ்வளவு பெரிய செக்ட்ல இருந்து வந்தவரா, பரவாயில்ல, நீங்க என்ன கேள்வி வேணாலும் கேளுங்க, நான் உங்களுக்கு பதில் சொல்றேன்னு அதுக்கப்புறம் கேட்கிற கேள்வி எல்லாத்துக்குமே ஒழுங்கா பதில் சொல்லிடுவான். நம்ம சியூங்மிங்கும் எல்லா பிரச்சனையும் முடிச்சுட்டு அவன் பாட்டுக்கு அவன் எப்பயும் போல செக்டுக்குள்ள வந்துருவான். வந்த உடனே நம்ம ஜோகுலு என்னாச்சு அப்படி வெளில என்னதான் பண்ணன்னு கேட்கும் போது, உன்ன மாதிரி குழந்தைங்க எல்லாம் அதை தெரிஞ்சுக்க கூடாது, நீ போயிட்டு எல்லாரையும் ட்ரைனிங்க்கு கூட்டிட்டு வா, எல்லாரையும் கூட்டிட்டு வந்துரு, ஆனா நான் கலந்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் போக சொல்லிடுவான். சோ அவனுங்களும் ஏதோ ஒரு இது பண்ணலாம், சரி ட்ரைனிங் பண்ணுவோமே அப்படின்னு சொல்லி ட்ரைனிங் பண்றதுக்காக போயிருவாங்க. இப்ப நம்ம சியூங்மிங் இப்ப இந்த சிச்சுவேஷனுக்கு என்ன பண்றதுன்னு யோசிச்சுக்கிட்டு இருப்பான். மேபி எல்லாரையும் கொன்னுட்டோம்னா அப்ப கூட பிரச்சனை தீந்துரும், ஆனா அது இன்னும் அதிகமான பிரச்சனையை கூட்டிட்டு வரும். அப்படின்னா இது எல்லா பிசினஸ்மே மவுண்ட் வா செக்டுக்கு சொந்தமானதுதான் அப்படின்றத ப்ரூவ் பண்ணிட்டா கண்டிப்பா அதுதான் உண்மையிலே ஒரு நல்ல விஷயமா இருக்கும். ஆனா அதை ப்ரூவ் பண்றதுக்கான அக்கௌண்ட் புக்ஸ் எதுவுமே இப்ப இவங்க கிட்ட இல்ல. அந்த போர்ல எல்லாமே அழிஞ்சு போயிருக்கணும், அதாவது எரிச்சானுங்கல்ல, அதுல மொத்தமா அழிஞ்சு போயிருக்கணும். அதனாலதான் இப்ப இருக்கிற செக்ட் லீடருக்கும் மத்தவங்க யாருக்குமே இது அவங்களோட பிசினஸ் அப்படின்றது தெரியவே இல்ல. இதை என்ன பண்றதுன்னு யோசிச்சுக்கிட்டு இருப்பான். அப்பதான் நம்ம சியூங்மிங்குக்கு அவனோட எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்து ஒரு விஷயம் ஞாபகம் வரும். அவங்க அண்ணன் தான் எல்லா அக்கௌண்ட் புக்கையுமே அவரோட கையாலே எழுதுறவரு. அவங்க அண்ணன் அவ்வளவு லூசு கிடையாது, எல்லா அக்கௌண்ட் புக்கையும் கொண்டு வந்து செக்ட்ல அப்படியே வைக்கிறதுக்கு. கண்டிப்பா ஒரு சில அக்கௌண்ட் புக்ஸ, அதோட ஒரு சில காப்பீஸ கண்டிப்பா வேற இடத்துல அவங்க அண்ணன் பதுக்கி வச்சிருப்பாரு. இந்த மாதிரிலாம் ஒரு பிரச்சனை வரும் அப்படின்றத அவங்க அண்ணன் நல்லாவே யோசிக்கிறவரு, அவர் கொஞ்சம் புத்திசாலியும் கூட. அப்ப இது எல்லாத்தையும் வச்சிருக்காருன்னா அவர் ஏதோ ஒரு சீக்ரெட் ஸ்டோரேஜ்ல தான் இதை வச்சிருப்பாருன்றது தெரியும். இப்ப சீக்ரெட் ஸ்டோரேஜ் எங்கன்னு யோசிக்க ஆரம்பா நம்ம சியூங்மிங். செக்டுக்குள்ள கண்டிப்பா இருக்காது, யாரும் கண்டுபிடிக்க முடியாத ஒரு இடத்துல தான் இருக்கணும். அப்படின்னா மவுண்ட் வா செக்டுக்கு பின்னாடி இருக்கிற அந்த பெரிய மலையில தான் இருக்கணும்.
அங்க இருக்கிற ஒரு காட்டுக்குள்ளதான் ஏதோ ஒரு இடத்துல அண்டர் கிரவுண்ட்ல இந்த சீக்ரெட் ஸ்டோரேஜ் இருக்கணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கிடுவான். தான் போய் இதை கண்டுபிடிச்சே ஆகணும்னு இப்ப ஒரு ட்ரெஷர் ஹண்ட்டுக்கு கிளம்பிட்டா நம்ம சிங்முங். நேரா பக்கத்துல இருக்க அந்த காட்டுல போயிட்டு ஒரு சின்ன பிக்காக்ஸையும் எடுத்துட்டு போயிருவான். எந்த இடத்துல அந்த சீக்ரெட் ஸ்டோரேஜ் இருக்கும் அப்படின்னு சொல்லி தோண்டி பார்க்கலான்னு போயிருவான். ஆனா அதை தோண்டி பாக்குறது அவ்வளவு ஈஸி கிடையாது. சோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவானா, தன்னோட எனர்ஜி இருக்குல்ல அத கீழே கிரவுண்ட்ல வைப்ரேட் ஆகிற மாதிரி சென்ட் பண்ணுவான். சோ அப்படி சென்ட் பண்ணும்போது கரெக்டா எந்த இடத்துல வைப்ரேஷன் தெரியுதோ அந்த இடத்துலதான் சீக்ரெட் ஸ்டோரேஜ் இருக்கு அப்படின்றத முடிவு பண்ணுவான். அப்படிதான் ஒவ்வொரு இடமா பாத்துக்கிட்டே வருவான். ஆனாலும் கூட அது ஒரு பெரிய காடு. அதுவும் இல்லாம நம்ம ஹீரோ கிட்ட இப்ப அந்த அளவுக்கு எனர்ஜியும் கிடையாது. சோ இது மொத்த காட்டையும் அவன் சோதனை பண்ணி பாக்குறதுக்குள்ள ரொம்ப கஷ்டமாயிடும். இருந்தாலும் மனசை தளர விடாம அவனும் எல்லா இடத்துலயும் தன்னோட எனர்ஜிஸா அப்படியே யூஸ் பண்ணி ஒவ்வொரு இடமா பாத்துக்கிட்டே வருவான். கரெக்டா ஒரு இடத்துல தன்னோட எனர்ஜி வைப்ரேட் ஆகிறத அவன் ஃபீல் பண்ணுவான். அப்ப இந்த இடத்துலதான் அந்த சீக்ரெட் ஸ்டோரேஜ் இருக்கு அப்படின்றத முடிவு பண்ணி அந்த இடத்துல தோண்டவும் ஆரம்பிப்பான். அப்படி தோண்டும் போது அவனுக்கு நிறைய பிரிக்ஸால ஆன ஒரு இடம் தெரியும். இது என்ன பிரிக்ஸா இருக்கு, இதை எடுத்து பார்த்தா தெரிஞ்சிரும் சொல்லி அந்த ஒரு பிரிக்கை எடுத்து பார்க்கும்போது அது ஒரு ஹால்வே மாதிரி இருக்கும். அந்த ஹால்வேக்குள்ள அப்ப யாரோ நடந்து வர சவுண்ட் கேட்கும். யாரு நடந்து வரா அப்படின்னு நம்ம சிங்மிங்க்கு அதிர்ச்சியா இருக்கும். யாருன்னு பார்த்தா அது நம்ம செக்ட் லீடர் தான். சோ செக்ட் லீடருக்கு இந்த விஷயத்த பத்தி ஏற்கனவே தெரிஞ்சிருக்கு. இந்த இடத்துல ஒரு சீக்ரெட் ஸ்டோரேஜ் இருக்குன்றது அவருக்கு தெரியும். இத ஓபன் பண்ண முடியாம தான் அவரு இவ்வளவு நாளா கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காரு. ஒரு செக்ட் லீடரோட பார்வையில இருந்து இவன் இப்ப யோசிச்சு பாப்பான். அவரு அந்த டோர் பக்கத்துல நின்னு அழுகிற மாதிரி அவனுக்கு தெரியும். அவரை பொறுத்த வரைக்கும் அவருதான் இந்த செக்ட கட்டி காப்பாத்தணும்னு ஒரு எண்ணத்துலதான் அவர் செக்ட் லீடரா மாறி இருப்பாரு. ஆனா இப்ப மார்ஷியல் ஆர்ட்ஸும் இல்ல, இது எல்லாத்தையும் வளர்க்கறதுக்கான பணமும் அவங்க கிட்ட இல்ல, கடனாளியாவும் இருக்காங்க, செக்டும் அவங்க கையை விட்டு போக போகுது. இது எல்லா வருத்தத்தையும் தனக்குள்ளே பூட்டி வச்சுக்கிட்டு அதை பத்தி யாருக்கிட்டையும் சொல்ல முடியாம செக்ட் லீடராவும் நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவர் இவ்வளவு தூரம் எல்லாத்தையும் தாங்கி இருக்காரு. அவர் அங்கிருந்து போனதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோவும் மேல இருக்க பிரிக்ஸ் எல்லாம் உடச்சுக்கிட்டு உள்ள குதிச்சிருவான். சோ குதிச்சு நேரா அந்த டோரை போய் பாப்பான். இந்த டோரை நான் கண்டிப்பா ஓபன் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் தன்னோட எனர்ஜியை மட்டும் சென்ட் பண்ணுவான். ஆனா அது பவுன்ஸ் ஆயிடும். இது எவர் லாஸ்டிங் மெட்டலா. இந்த மெட்டலை அவ்வளவு சீக்கிரம் எனர்ஜியை வச்சு உடைக்க முடியாது. இந்த மெட்டலை ஓபன் பண்றணும் அப்படின்னா அதுக்குன்னு தனியா ஏதாவது ஒரு விஷயம் இருக்கும். அந்த விஷயத்த கண்டுபிடிச்சா மட்டும்தான் இந்த மாதிரியான டோர்ஸை ஓபன் பண்ண முடியும். ஆனா அது என்ன விஷயம் அப்படின்றதுதான் இப்ப நம்ம சிங்முங் தேடணும். இவ்வளவு திக்னஸ் இருக்கிற ஒரு எவர் லாஸ்டிங் மெட்டலை ஓபன் பண்றதுக்கு உலகத்தோட ஸ்ட்ராங்கஸ்ட் மாஸ்டராலே முடியாது. அப்படி இருக்கிறப்ப என் அண்ணன் எப்படி ஓபன் பண்ணிருப்பான்னு யோசிச்சுக்கிட்டு இருப்பா. ஏன்னா அவங்க அண்ணன் நம்ம ஹீரோவோட ஓரளவு மார்ஷியல் ஆர்ட்ஸ்ல கொஞ்சம் கம்மி தான். அப்படி இருக்கிறப்ப அவங்க அண்ணனால கண்டிப்பா இந்த டோரை ஓபன் பண்ணிருக்க முடியாது. ஆனாலும் இது ஒரு சீக்ரெட் ஸ்டோரேஜா இருந்திருக்குன்னா அப்ப அவங்க அண்ணன் கண்டிப்பா இதை தாண்டி போயிருக்கணும். அப்ப ஏதோ ஒரு காரணத்தினாலதான் இதை தாண்டி போயிருக்கான். அது என்னன்றதுதான் கண்டுபிடிக்கணும்னு யோசிப்பான். அப்ப நம்ம ஹீரோவுக்கு அந்த வால் இருக்குல்ல, அந்த வால்ல இருக்க ஒரு பேட்டர்ன் தெரிய ஆரம்பிக்கும். ஃபர்ஸ்ட் அவன் நோட்டீஸ் பண்ற பேட்டர்ன் 24 மூவ்மெண்ட் பிளம் பிளாசம் ஸ்வாட் டெக்னிக். அது மவுண்ட் வாசெக்டோட ஒரு முக்கியமான ஸ்வாட் டெக்னிக். அதே மாதிரி அங்க மொத்தம் 6 பேட்டர்ன் இருக்கும். 6மே ஒவ்வொரு ஸ்வாட் டெக்னிக்கோடது. இது எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து யாரு பண்றாங்களோ அவங்களால மட்டும்தான் இந்த டோரை ஓபன் பண்ண முடியும். அப்ப அவங்க அண்ணன் இத பண்ணி தான் உள்ள ஓபன் பண்ணி போயிருப்பான். இப்ப இதே விஷயத்தை தான் நம்ம சிங்மிங்கும் பண்ணி ஆகணும். ஆனா அதுல இருக்கிற ஒரு பெரிய பிரச்சனை, இது எல்லாத்தையும் நம்ம சிங்மிங்கால எப்படி பண்ண முடியும்? உண்மையா இப்ப பிளம் பிளாசமோட ஸ்வாட் செயின்டிங் இருந்திருந்தா அது அவ்வளவு பெரிய விஷயமா இருந்திருக்காது. ஆனா இப்ப இருக்கிறது ஒரு சின்ன பையனான சிங்மிங். அவனால இது எல்லா டெக்னிக்கையும் ஒன்னா சேர்த்து பண்ணி முடிக்கவே முடியாது. அவனோட இன்னர் ஸ்ட்ரென்த் அவ்வளவு தூரம் தாங்காதுன்றதை யோசிப்பான். அப்படின்னா இது எல்லாத்தையும் பண்றதுக்கு தான் கிட்ட ஒரே ஒரு சான்ஸ் இருக்கு அப்படின்றது நம்ம சிங்முங்குக்கு தெரியும். அது என்னன்னா, நார்மலா நம்ம டான்டியான்ல இந்த எனர்ஜி எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ணுவாங்கன்னு நான் சொல்லேன்ல, லோவர் டான்டியான்ல கூட அந்த வயிற்று பகுதியிலேயே இன்னொன்னு இருக்கும். அதோட பேரு த இன்னேட் ட்ரூ கீ. இந்த இன்னேட் ட்ரூ கீன்றது ஒவ்வொருத்தனும் பிறக்கும் போது அவனுக்குள்ள இருக்கிற ஒரு எனர்ஜி. இந்த எனர்ஜியை யூஸ் பண்ணா கண்டிப்பா அவங்களால எதை வேணாலும் பாசிபிளா இருக்க முடியும். ஆனா இது அவங்களோட லைஃப் ஃபோர்ஸ் மாதிரி. இத அதிகப்படியா எடுத்துட்டா அவங்க இறந்து போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சோ இதுல இருந்து வெறும் கொஞ்சோன்னு எனர்ஜியை மட்டும் எடுத்து இப்ப நம்ம சிங்முங் இந்த மொத்த டோரையும் ஓபன் பண்ண போறேன்னு சொல்லுவான். அதனால ஃபர்ஸ்ட் அவனோட எனர்ஜியை கொஞ்சமா எடுத்து இது எல்லாத்தையும் ட்ரை பண்ணணும்னு நினைப்பா. ஒருவேளை இதுல ஏதாவது தப்பா போச்சுன்னா அவன் இதுக்கப்புறம் உயிரோட இல்லாம கூட போகலாம். ஆனாலும் இதை ட்ரை பண்ணி தான் ஆகணும்னு ஒரு முடிவோட நம்ம சிங்முங் இதை ஆரம்பிக்கிறான். தன்னால இதை கம்ப்ளீட் பண்ண முடியாதோ அப்படின்னு நம்மளுக்கு தோணும் போது, இல்ல இதை நான் கம்ப்ளீட் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா நான் தான் பிளம் பிளாசம் ஸ்வாட் செயின்ட். இதை கூட என்னால முடிக்க முடியலன்னா நாளா என்ன ஸ்வாட் செயின்ட்னு சொல்லிட்டு மொத்த டெக்னிக்கையும் மொத்தமா கம்ப்ளீட் பண்ணி முடிக்கிறான். நம்ம சிங்மிங் அவனோட இன்னேட் ட்ரூ கீயை யூஸ் பண்ணதுனால அவனோட வாயில இருந்து நிறைய ரத்தம் வர ஆரம்பிச்சிடும். அதாவது இன்டர்னலா நிறைய டேமேஜ் ஆயிருக்கும், அவனுக்கு நிறைய ஆர்கன்ஸ் எல்லாம் போயிருக்கும். சோ இன்னொரு 1 மாசம் 2 மாசமாவது அவன் நல்லா ரெஸ்ட் எடுத்தா மட்டும்தான்
அவனோட ட்ரூ கீயை அவனால திருப்பியும் ஓரளவு பழைய நிலைமைக்கு கொண்டு வர முடியும். இப்படி கஷ்டப்பட்டு மவுண்ட் வாசெக்டை காப்பாற்ற வேண்டியதா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அந்த டோரை ஓபன் பண்ணிட்டு உள்ள போறான். அவங்க அண்ணன் அப்படி என்னதான் உள்ள வச்சிருக்காருன்றத பாக்கணும்ன்றதுக்காகவே போறான். சரின்னு உள்ள திறந்து பார்த்த உடனே அப்படி என்னதான் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தா உள்ள 3 புக் ஷெல்ஃப் மட்டும்தான் இருக்கும், வேற எதுவுமே இருக்காது. ஒரு சீக்ரெட் ஸ்டோரேஜ்ல இவர் எங்க அண்ணன் இவ்வளவு மட்டும் தான் வச்சிருக்கானா அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் பாத்துக்கிட்டு இருப்பா. அப்ப ஒரு புக் ஷெல்ஃப்ல இருக்கிற ஒரு புக்கை எடுத்து திறந்து பார்க்கும்போது அது என்ன அப்படின்றத பார்த்த உடனே நம்ம சியுங்மியுங்க்கு குஷி ஆயிடும். ஏன்னா இதுதான் அந்த அக்கவுண்ட் புக்கு. அவங்க அக்கவுண்ட் புக் எல்லாத்தையும் ஒரு புக் ஷெல்ஃப் ஃபுல்லா வச்சிருக்கா அவங்க அண்ணன். அடுத்து 2வது புக் ஷெல்ஃப்ல என்ன இருக்குன்னு பார்க்கலான்னு நம்ம ஹீரோ நினைக்கும் போது அதுல இருக்கிறது எல்லாமே டெக்னிக்ஸ் தான். மவுண்ட் வாசெக்ட்ல ஒரு சில டெக்னிக்ஸை யூஸ் பண்ணவே மாட்டாங்க. அதாவது அது வேணாம் அப்படின்னு சொல்லி தூக்கி போடலான்னு முடிவு பண்ணிருப்பாங்க. நம்ம ஃபர்ஸ்டே பார்த்துருப்போல தாயி ஃபிளெமோக் ஸ்வாட் டெக்னிக்னு ஒண்ணு அவங்க வேணான்னு சொல்லி முடிவு பண்ணிருப்பாங்கன்னு. சோ அந்த மாதிரி இருக்கிற டெக்னிக்ஸை தூக்கி போடலாம் நினைச்ச போதும் கூட ஆனா அவங்க அண்ணனால அதை தூக்கி போடுறதுக்கு மனசு இல்லாம அது எல்லாத்தையும் தான் கையாலே காப்பி பண்ணி அந்த டெக்னிக்கோட பேட்டர்ன்ஸ் இருக்குல்ல, சோ என்னென்ன பண்ணுன்றத கையாலே காப்பி பண்ணி அதை ஒரு புக்கா மாத்தி ஒவ்வொரு டெக்னிக்கையுமே ஸ்டோர் பண்ணி வச்சிருக்காரு. இப்ப 2 ஷெல்ஃபா பார்த்தாச்சு, இன்னும் ஒரே ஒரு ஷெல்ஃப் இருக்கு. அந்த ஷெல்ஃப்ல அப்படி என்னதான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அதை எடுத்து பார்த்தா அதுல ஒரே ஒரு ஸ்க்ரோல் மட்டும்தான் இருக்கும். வெறும் ஒரு ஸ்க்ரோலா? அது என்னன்னு சொல்லி பிரிச்சு பார்க்கலான்னு நம்ம ஹீரோ பிரிச்சு பார்க்கும்போது தான் அதுல ஒரு லெட்டர் இருக்கும். அதுவும் நம்ம ஹீரோவோட அண்ணன் இருக்கார்ல, அவரு அடுத்து வரப்போற செக்ட் லீடருக்காக எழுதின ஒரு லெட்டர். அந்த லெட்டர்ல அவங்க அண்ணன் என்ன தெரியுமா எழுதியிருப்பாரு, இத படிக்கிற ஆளு மவுண்ட் வாவோட செக்ட் லீடரா இருப்பீங்க அப்படின்னு சொல்லி நான் நம்புறேன். நீங்க இதை எத்தனை வருஷம் கழிச்சு பார்த்தாலும் சரி, எத்தனாவது செக்ட் லீடரா இருந்தாலும் சரி, நீங்க மவுண்ட் வா செக்டை லீட் பண்றீங்கன்னா அதை லீட் பண்றதுன்றது வெறுமனே செக்டை கொண்டு போறது மட்டும் கிடையாது. அதுல இருக்கிற எல்லா குழந்தைங்களையும் ஒவ்வொருத்தரையும் வளர்க்கறது தான் அந்த செக்டை லீட் பண்றதுக்கான அர்த்தம். இதுக்கு அதிகப்படியான பொறுமை தேவை. அந்த பொறுமை உங்ககிட்ட கண்டிப்பா இருக்கும்னு நான் நம்புறேன். செக்ட் லீடரா இருக்கிறவங்க எல்லா குழந்தைக்கும் ட்ரைனிங் கொடுக்கணும்ன்றது அவசியம் கிடையாது. அவங்களுக்கான மோட்டிவேஷனையும் அவங்களுக்கு தேவையான ப்ரொடக்ஷனையும் கொடுத்தா போதும். ஒவ்வொரு குழந்தையும் தானாவே வளரும். அத பாத்துக்கிட்டா மட்டும் போதும். மவுண்ட் வா செக்ட் எப்பயும் போல அது தானாவே இருக்கும். இந்த மவுண்ட் வா செக்ட் ஆரம்பத்திலயும் சரி அதோட அழிவுலையும் சரி அது எப்பயுமே மவுண்ட் வா செக்டா மட்டும்தான் இருக்கும். அத அப்படிதான் நான் பாக்குறேன். உங்களுக்கு முன்னாடி இருக்கிற ஒரு செக்ட் லீடரா நான் உங்களுக்கு ஒரு பெரிய பொறுப்பை கொடுத்துட்டு போறேன். மவுண்ட் வா செக்டை நல்லா பாத்துக்கோங்க. இப்படிக்கின்னு போட்டு அவரோட பேரை எழுதி வச்சுட்டு போயிருப்பாரு. ஜுங் முன், இதுதான் அவரோட பேரு. இத படிச்சோனே நம்ம ஹீரோ அவங்க அண்ணன் எப்பயும் போல இதுலயும் கூட இதே மாதிரிதான் எழுதி வச்சிருக்காரு, அவங்க அண்ணன் எப்பயுமே அப்படிதான் இருந்திருக்காரு அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு அங்க இருந்து கிளம்பலாம்னு நினைப்பான். ஆனா ஒரு வித்தியாசமான விஷயம் இருக்கு. என்னன்னா இந்த 3 ஷெல்ஃபும் ஏன் இப்படி அரேஞ்ச் ஆயிருக்கு அப்படின்றது அவனுக்கு ஒரு டவுட்டாவே இருக்கும். அவங்க அண்ணனுக்கு ஓசிடி ப்ராப்ளம் இருக்கு. அப்படி இருக்கிறப்ப 2 ஷெல்ஃப்ல இவ்ளோ புக்கை அடுக்கி வச்சுட்டு 3வது ஷெல்ஃபை இப்படி தன்னந்தனியா விட்டுட்டு போயிருக்க வாய்ப்பே கிடையாது. இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு ரகசியம் இருக்குன்னு அந்த மொத்த ஷெல்ஃபையும் அப்படியே தூக்குவான். பார்த்தா கீழே ஒரு சின்னதா ஒரு ஹோல் தெரியும். அதுக்குள்ள இருந்து நிறைய வெளிச்சம் வரும். என்னடா இது இப்படி மினுமினுக்குதே அப்படின்னு உள்ள போய் பார்த்தா அதுல எக்கச்சக்க தங்க கட்டிக, நிறைய விலையுறந்த வைரங்கள் அப்படின்னு நிறைய விஷயங்களை அவங்க அண்ணன் விட்டுட்டு போயிருப்பான். கிட்டத்தட்ட ஒரு புதையிலேயே அவங்க அண்ணன் அவங்களுக்காக விட்டுட்டு போயிருப்பான். சோ இப்ப இததான் எடுத்துட்டு வந்திருப்பான் நம்ம ஹீரோ. இப்ப இதே நேரத்துல நம்ம உன்கும் இருக்கான்ல, அவன் போயிட்டு நம்ம செக்ட் லீடரை நீங்க உடனே வாங்க, நான் உங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயத்த காட்டணும்னு நேரா மலை மேல கூட்டிட்டு போவான். போற வழியில நம்ம செக்ட் லீடரும் எதுக்காக கூட்டிட்டு போற, என்ன ஆச்சு அப்படின்னோடனே வெயிட் பண்ணி பாருங்கன்னு சொல்லி அங்கேயும் கூட்டிட்டு போவான். அங்க போய் பார்த்தா நம்ம சிங்மிங், இங்க பாத்தீங்களா செக்ட் லீடர், இது எல்லாத்தையும் நான் கண்டுபிடிச்சேன், இத பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் காட்டுவான். சோ தங்க கட்டியையும் அந்த வைரம் எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்துருவான். அதோட அந்த ஸ்வாடையும் அந்த அக்கவுண்ட் புக் இருக்குல்ல அதையும் முக்கியமா எல்லாத்தையுமே எடுத்துட்டு வந்திருப்பான். சோ எடுத்துட்டு வந்ததோட ஒரு சில டெக்னிக்கோட புக்கையும் எடுத்துட்டு வந்திருப்பான். இது எல்லாத்தையும் தான் நம்ம செக்ட் லீடர் கிட்ட காட்டுவான். நம்ம செக்ட் லீடர் உடனே இதெல்லாம் நீ எப்படி கண்டுபிடிச்சேன்னு கேட்கும்போது, ஐயோ எனக்கு ரொம்ப தலைவலிக்குது, மயக்கமா வருது, நான் அதிகமா ட்ரைனிங் எடுத்துட்டேன்னு நினைக்கிறேன், நான் போய் ரெஸ்ட் எடுக்கிறேன்னு என்னென்னமோ சமாளிச்சு அங்க இருந்து ஓடி வருவான். சோ நம்ம செக்ட் லீடரும் அந்த டெக்னிக் புக் அப்படியே பொறுமையா திறந்து பாப்பாரு. அத பார்த்தோன்னே மயக்கம் போட்டு விழுந்துருவாரு. பார்த்தா இவங்க மறந்து போனதா நினைச்ச பிளம் பிளாசமோட ஸ்வாட் டெக்னிக்ஸ் எல்லாமே அந்த புக்ல இருந்திருக்கும். அதை பார்த்துதான் அவர் மயக்கம் போட்டு விழுந்திருப்பாரு. இப்ப உடனே அட்மினிஸ்ட்ரேட்டரையும் எக்கனாமி அதெல்லாத்தையும் பாத்துக்கிறவர் ஒருத்தர் இருப்பாரு, ஹியூன் யங்னு. அவரை கூப்பிட்டு இந்த அக்கவுண்ட் புக்ஸ் எல்லாத்தையும் காட்டுவாரு. அவரும் இது எல்லாத்தையும் படிச்சு பார்த்துட்டு, இது உண்மையிலேயே 100 வருஷத்துக்கு முன்னாடி இது எல்லாமே நம்ம கிட்ட இருந்த பிசினஸ் தான், அதுக்கான ரெக்கார்டு எல்லாமே ப்ரூஃபா இதுல இருக்கு, கண்டிப்பா இத வச்சே நம்ம எல்லா பிசினஸையும் திருப்பி எடுத்துக்க முடியும் அப்படின்னு சொல்லி அவரும் சொல்லுவாரு. சொன்ன உடனே முதல்ல அந்த மெர்ச்சன்ட்ஸ் எல்லாத்தையும் கூப்பிட்டு அவங்க கிட்ட இது எல்லாத்த பத்தி சொல்லணும் அப்படின்னு சொல்லி
நம்ம செக்ட் லீடரும் முடிவு பண்ணிடுவாரு. எல்லா மர்ச்சன்ட்ஸும் ஒரு வழியா மவுண்ட் செக்ட திருப்பி ஏறி வர ஆரம்பிச்சிருவாங்க. நம்ம செக்ட் லீடர் அவசரமா கூப்பிட்டதுனால இவனுங்கெல்லாம் வரப்ப என்ன பேசிக்கிருவானுங்கன்னா, நம்ம செக்ட் லீடர் எதுக்காக இப்பவே நம்மள கூப்பிட்டாரு, ஒருவேளை காசு அவர் தரப்போறாரோ அப்படின்னு சொல்லி யோசிப்பானுங்க. ஆனா அந்த காங்கு நல்லாவே சொல்லுவான், இல்ல அவரால அந்த காசெல்லாம் அவ்வளவு சீக்கிரம் ப்ரிப்பேர் பண்ணவே முடியாது. அவரு நம்ம கிட்ட ஏதாவது கெஞ்சி கேட்பாரு, இன்னும் டைம் எக்ஸ்டெண்ட் பண்ணுங்க அப்படின்னு. நம்ம அதெல்லாம் பண்ணக்கூடாது, சீக்கிரமா நம்ம காசை வாங்கிடணும், இல்லன்னா செட்டை இன்னைக்கோட எடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவோட தான் இவனுங்க எல்லாரும் மேல ஏறி போவானுங்க. மேல போய் செக்ட் லீடரை பாப்பானுங்க. நம்ம செக்ட் லீடரு, நம்ம வேணா பொறுமையா காஃபி இது ஏதாவது டீ இது குடிச்சிட்டு பேசலாமே, ஏன் கொஞ்சம் பொறுமையா உட்காருங்க, நீங்க கஷ்டப்பட்டு ஏறி வந்திருக்கீங்களேன்னு சொல்லும் போது இந்த காங் மட்டும், செக்ட் லீடர் முதல்ல பிசினஸ பேசுங்க, அப்புறம் மத்ததெல்லாம் பேசிக்கலாம், தேவையில்லாம டைமை ஓட்டாதீங்க அப்படின்னு சொல்லிடுவான். சொன்ன உடனே நம்ம செக்ட் லீடரும், சரி நான் என்ன பேசணுமோ அதை மட்டும் பேசுறேன். முதல்ல நான் நிறைய பேர்கிட்ட காசை கேட்டு பாத்துட்டேன், யாரும் எனக்கு காசு தர மாதிரி இல்ல. சோ என்னால உங்களோட கடனை இன்னைக்கே ரீபே பண்ண முடியாது, அதுவும் மொத்த கடனையும் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிடுவாரு. சொன்ன உடனே இவனுங்க எல்லாரும் சிரிக்க ஆரம்பிச்சிருவானுங்க, நம்மளுக்கு இந்த மொத்த செக்டும் வரப்போகுது அப்படின்னு. அப்ப நம்ம செக்ட் லீடர் இன்னொரு விஷயத்தையும் சொல்லுவாரு, என்னால முழு கடனையும் கொடுக்க முடியலனாலும் என்னால என்னோட பாதி கடனை கொடுத்துட முடியும். அதனால நான் உங்கள ஒரு சில பேர்கிட்ட கேட்டுக்கிறேன், யாராவது இன்னும் மவுண்ட் செக்ட் மேல மரியாதை வச்சிருந்தீங்கன்னா அவங்க யாராவது இந்த கடனுக்கான டேட்டை இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணீங்கன்னா அவங்களுக்கு மட்டும் நான் அப்புறமா கடனை ஃபுல்லா தரேன், மத்தவங்க எல்லாருக்கும் இன்னைக்கே பாதி கடனை கொடுத்துட்றேன், யாரு என்ன பண்ற போறீங்கன்றத நீங்களே முடிவு பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட தலை வணங்கி கேட்டுக்கிருவாரு, உங்களோட முடிவை சொல்லுங்கன்னு. அவனுங்களும் யோசிச்சுக்கிட்டு இருப்பானுங்க. நம்ம சிங்மிங் இது எல்லாத்தையும் மேல இருந்து பாத்துக்கிட்டு இருப்பான். அவன் இந்த செக்ட் லீடர் ஏன் இதெல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு யோசிப்பான். டைரக்டாவே வந்த உடனே எல்லாத்த பத்தியும் சொல்லி இந்த மாதிரி இவங்களோட பிசினஸ் எல்லாம் எங்களோடதான் அப்படின்னு சொல்லிடலாம். ஆனா நம்ம செக்ட் லீடர் இது எல்லாத்தையும் ரொம்ப அப்படியே தலையை சுத்தி மூக்க தோட்டணும் அப்படின்ற மாதிரி கொண்டு போய்கிட்டு இருக்காரு. அது ஏன் அவன் யோசிச்சுக்கிட்டு இருப்பான். இருந்தாலும் அவனுக்கும் ஓரளவு காரணம் என்னன்றது புரிஞ்சிருக்கும். இப்ப நம்ம செக்ட் லீடர் திரும்பி இதை பத்தி எல்லாம் கேட்டுக்கிட்டு இருப்பாரு. அப்ப அந்த காங் என்ன சொல்லுவானா, நாங்க எப்படி ரீபேமெண்ட் டேட்டை தள்ளி வைக்க முடியும், நீங்க அதெல்லாம் இன்னைக்கே கொடுக்குறேன்னு சொன்னீங்க, அப்ப நீங்க கொடுத்துதான் ஆகணும், நீங்க இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லும் போது நான் உங்ககிட்ட மட்டும் கேட்கல, இங்க இருக்கிற எல்லார்ட்டையும் தான் கேட்கிறேன், எல்லாரும் அவங்கவுங்க முடிவை சொல்லுங்க அப்படின்னு செக்ட் லீடர் கன்ஃபார்மா சொல்லிடுவாரு. அப்ப நம்ம சிங்மிங் கிட்ட இதுக்கு முன்னாடி அடி வாங்கின ஒருத்தன் இருப்பான்ல, அவன் நம்ம செக்ட் லீடர் கிட்ட கேட்பான், இது எல்லாத்தையும் நீங்க இப்ப எதுக்காக கேக்குறீங்க அப்படின்னு. உடனே நம்ம செக்ட் லீடர் என்ன சொல்லுவாருன்னா, மவுண்ட் செக்ட்ன்ற பேருக்காகவும் அதோட ஹிஸ்டரிக்காகவும் தான் இது எல்லாத்தையும் நான் கேட்கிறேன் அப்படின்னு. இது கேட்ட உடனே அந்த காங்குக்கு சிரிப்பு தான் வரும். என்ன சொல்றீங்க, இன்னமும் நீங்க ஹிஸ்டரிய பத்தி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க, மவுண்ட் செக்ட்ன்ற பேருக்கு எந்த ஒரு வேல்யூவுமே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவன் சிரிப்பான். உடனே செக்ட் லீடர் இப்ப சொல்லுவாரு, மவுண்ட் செக்டுக்கு எந்த ஒரு வேல்யூமே இல்லன்னு நீங்க இங்க இருக்கிறவங்க எல்லாருமே நினைக்கிறீங்களா, அதை நினைச்சுதான் இங்க இருக்கிறவங்க எல்லாருமே இங்க வந்திருக்கீங்களா, அதோட ஹிஸ்டரிக்கு எந்த வேல்யூமே இல்லையா என்ன, மவுண்ட் செக்ட் முன்னாடி இருந்த நிலைமையில இப்ப வேணா இல்லாம இருந்திருக்கலாம், ஆனா இன்னமுமே மவுண்ட் செக்ட் தான், அதோட ஹிஸ்டரிக்கு எப்பயுமே வேல்யூ இருக்கதான் செய்யுது, இத யார் யாரெல்லாம் நம்புறீங்களோ அவங்க மட்டும் எங்களுக்காக இந்த ரீபேமெண்ட் டேட்டை தள்ளி வைக்க ஒத்துக்கோங்க, மத்தவங்க யாரையும் நான் எதுவும் சொல்லல, மத்தவங்களுக்கு அந்த கடன் இன்னைக்கே வேணும்னு நினைச்சீங்கன்னா அதோட பாதி காசை நாங்க இன்னைக்கே கொடுக்கறோம், எந்த பிரச்சனையும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செக்ட் லீடர் சொல்லிடுவாரு. அப்ப அந்த காங்கும், சரி செக்ட் லீடர், நானும் உங்களுக்காக கேக்குறேன், இங்க இருக்கிறவங்க யாராவது நீங்க உங்க கடனை அப்புறமா தள்ளி வச்சு வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி நினைச்சீங்கன்னா அவங்க இந்த பக்கம் போய் நில்லுங்க, மத்தவங்க எல்லாரும் ஏன் கூடவே நில்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் தள்ளி போய் நிக்க சொல்லிடுவான். பார்த்தா யாரும் கொஞ்ச நேரத்துக்கு நவுறவே மாட்டாங்க. அப்படி நவுறாம இருந்த உடனே, பாத்தீங்களா நான் அப்பவே சொன்னேன்ல அப்படின்னு சொல்லும் போது கரெக்டா நம்ம சிங்விங் கிட்ட ஒருத்தன் அடி வாங்கினால அவன் மட்டும் தனியா போய் நிப்பான். என்ன தனியா போறீங்க அப்படின்னு இந்த காங் கேட்கும் போது, உங்களுக்கு இத பத்தி எல்லாம் தெரியாது, நீங்க இந்த மவுண்ட்வால இருந்து கீழே இருக்கிற அந்த வில்லேஜை சேர்ந்தவர் கிடையாது, ஆனா நான் பிறந்ததுல இருந்தே இந்த வில்லேஜ்ல இருந்தவன் தான், நான் இந்த காசை ஒருவேளை வாங்கினாலும் கூட அதுக்கப்புறம் நான் எங்க போறேன்னு நினைக்கிறீங்க, திரும்பி போய் அந்த வில்லேஜ்ல தான் வாழுவேன், நான் சின்ன வயசுல இருந்தே இந்த மவுண்ட் செக்ட பத்தின கதைகளை கேட்டுதான் வளர்ந்திருக்கேன், ஒருவேளை நாங்க ஸ்ட்ராங்கஸ்டான மார்ஷியல் மாஸ்டரா மாறணும்னா அதுக்கு மவுண்ட் செக்ட்ல தான் சேரணும்னு சொல்லிதான் எங்க அப்பா என்ன சொல்லி வளர்த்திருக்காரு, அதுக்கான டேலண்ட் என்கிட்ட இல்ல, ஆனா அந்த கதைகள் எல்லாத்தையும் கேட்டு வளர்ந்தே எனக்கு மவுண்ட் செக்ட் மேல நிறைய மரியாதை இருக்கு, என் அப்பாவுக்கும் அப்படிதான் என் தாத்தாவுக்கும் அப்படிதான், அப்படி இருக்கிற ஒரு விஷயத்த என்னால மட்டும் எப்படி விட்டுட்டு போக முடியும்னு நினைக்கிறீங்க, நான் ஒருவேளை இந்த காசை வாங்காம போனேன்னா இன்னைக்கு ஒரு கெட்ட நாள் அப்படின்னு நினைச்சிட்டு நான் இது இப்படியே மறந்து போயிருவேன், ஆனா நான் இன்னைக்கு மட்டும் மவுண்ட் செக்டுக்காக நிக்காம போனேன்னா கண்டிப்பா சொல்றேன் என் வாழ்க்கை ஃபுல்லா இந்த குற்ற உணர்ச்சி என்னை குத்திக்கிட்டே இருக்குன்னு சொல்லுவான். அவன் போனது மட்டும் பார்த்துட்டு சரி இந்த காங்கோ அவ்வளவுதான் நினைக்கும் போது இன்னொரு 4 பேரும் அங்க வந்துருவானுங்க. சோ மொத்தம் 5 பேரு நம்ம மவுண்ட் செக்டுக்காக வந்து நிப்பாங்க.
அவனுங்களோட கடனை இன்னும் நாங்க தள்ளி வச்சுக்கிறோம், எங்களுக்கு உடனே காசு வேணாம் அப்படின்னு சொல்லுவானுங்க. உடனே மத்தவனுங்க எல்லாம் அப்ப எங்களுக்கு இப்பவே காசு கொடுத்துருங்கன்னு சொல்லும் போது நம்ம செட்டு லீடரு முதல்ல இந்த 5 பேரை பார்த்து நன்றி சொல்லுவாரு. இன்னமும் இந்த மவுண்ட் வாசிக்டுக்காக நிக்கிறதுக்கு, அதோட பேரை காப்பாத்துறதுக்கு ஒரு சில பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லி நினைக்கும் போது எனக்கு சந்தோஷமா இருக்கு. அப்ப உடனே நம்ம செட்டு லீடர் ஒரு உத்தரவு போடுவாரு. உன்னாம் கிட்ட சொல்லி அந்த எல்லா அக்கௌண்ட் புக்ஸையும் இங்க எடுத்துட்டு வந்து நடுவுல வைக்க சொல்லுவாரு. அதை வச்ச உடனே அதுல இருக்கிறது தான் அக்கௌண்ட் புக்ஸ். நாங்க உங்க முன்னோர்களுக்கு கொடுத்த பிசினஸ்க்கு தேவையான எல்லா எவிடன்ஸும் அந்த அக்கௌண்ட் புக்ல இருக்கு. நீங்க எங்களுக்கே துரோகம் பண்ணி எங்க காசை எங்களுக்கே கடன் கொடுத்து அதை திருப்பி கேட்கறதுக்காக எங்க செக்டே கேக்குறீங்க. இந்த மாதிரி துரோகம் பண்ணவங்கள இந்த மவுண்ட் வாசிக்ட் சும்மா விடாது. அதனால இப்பவே இந்த நிமிஷத்துல இருந்து மவுண்ட் வாசிக்ட் உங்களோட மொத்த பிசினஸையும் நீங்க அது மூலமா சேர்த்த மொத்த சொத்தையும் மவுண்ட் வாசிக்டுக்கு கீழேயே கொண்டு வரப்போகுது. இப்பவே நீங்க எல்லாரும் வெளில போங்க அப்படின்னு செட்டு லீடர் எல்லாருக்கும் கேட்கற மாதிரி சத்தமா சொல்லுவாரு. அந்த காங்குக்கு நல்லா செருப்பு எடுத்து சாணியில முக்கி அடிச்ச மாதிரி அப்படியே அவன் மூஞ்சி ரியாக்ஷன் போகணுமே, அதை பாக்குறதுக்கே ஹாப்பியா இருக்கும். எனக்கே இந்த எவிடன்ஸ் எல்லாத்தையும் காட்டின உடனே முதல்ல இந்த காங்கு இது எதையுமே நம்ப மாட்டான். உடனே செட்டு லீடர் சொல்லுவாரு, நான் ஏதோ ஜோக் பண்ற மாதிரி தெரியுதா, இது எல்லாமே உண்மை அப்படின்னு சொல்லிட்டு. உடனே இந்த காங் என்ன கேட்பான்னா, இதெல்லாம் உண்மைன்றத நாங்க ஏன் ஒத்துக்கணும், ஏன் இதெல்லாம் ஃபோர்ஸ் பண்ண டாக்குமெண்டா இருக்க கூடாதா அப்படின்னு சொல்லி கேட்பான். ஃபோர்ஸ் பண்ண டாக்குமெண்ட்னா அவங்களா உருவாக்குன மாதிரி, ரெடி பண்ண மாதிரி, ஒரிஜினல் இல்லாம. சோ அந்த மாதிரி ஏன் டாக்குமெண்டா இருக்க கூடாதுன்னு கேட்கும்போது மவுண்ட் வாசிக்ட் அந்த மாதிரிலாம் பண்ணாது. இருந்தாலும் உங்க சந்தேகத்துக்காக நான் வேணா பினான்ஸ் எக்கானமியை பாத்துக்கிற ஒருத்தரை கூப்பிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இதுல ஹியூன் எங்க இருப்பார்ல, சோ அவரை கூப்பிடுவான். அவரும் இந்த மர்ச்சன்ட் சொல்றதும் சரிதான், இந்த மாதிரி டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ஃபோர்ஸ் பண்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஆனாலும் நீங்க இந்த மாதிரிலாம் பேசுவீங்கன்னு முன்னாடியே தெரிஞ்சுதா ஏற்கனவே இந்த ஹுவாவும் வில்லேஜ்ல இருக்கிற கவர்மெண்ட் ஆபீஸ் கிட்ட இதை நாங்க ஏற்கனவே அமிச்சிட்டோம், இதை செக் பண்ணி பார்க்க சொல்லி. அதுல பாதியே நாங்க அமிச்சிருக்கோம், அதோட மீதி பாதி தான் இங்க இருக்கு. இப்ப என்ன பண்ண போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹியூனியன் கேட்பாரு. இப்ப ஒண்ணுமே பண்ண முடியாது. ஆனாலும் இந்த காங் மட்டும் செட்டு லீடர் அப்படின்னு சொல்லி கத்துவான். ஏன்னா அவனுக்கு எல்லாமே புரிஞ்சிடும். ஏற்கனவே பாதி அமிச்சிட்டாங்கன்னா அப்ப இந்த பாதியை அவங்க ஏற்கனவே செக் பண்ணிட்டாங்கன்னு அர்த்தம். அப்ப நம்ம கீழே போன உடனே நம்ம பிசினஸ் எடுத்துருவாங்கன்னு தெரிஞ்சுதான் அவன் செட் லீடர்னு கத்துவான். உடனே செட் லீடரும் பதிலுக்கு, நீ உன் வாய்ஸை ஏத்தாத, நீ பண்ணதெல்லாம் துரோகம், நீ இவ்வளவு தூரம் பண்ணிட்டு உன்னோட வாய்ஸ் ஏத்துறது உனக்கு எந்த தகுதியுமே கிடையாது. மவுண்ட் வாசிக்ட் உண்மையிலே எடுக்கணும்னா நீங்க போட்டிருக்க ட்ரெஸ் முதற்கொண்டு மவுண்ட் வாசிக்டுக்கு தான் சொந்தம் அப்படின்னு சொல்லிதான் எங்களால எடுக்க முடியும். ஆனா நீங்களும் அந்த பிசினஸ்ல உங்களோட ஹார்ட் ஒர்க்கை போட்டிருக்கீங்க அப்படின்றதுனால உங்களுக்கான வண்டியில ஏதாவது ஒரு சின்ன வண்டியில உங்களால எவ்வளவு பணத்தையும் உங்களோட சொத்துக்களையும் எடுத்துக்க முடியுமோ அவ்வளவு எடுத்துட்டு மட்டும் நீங்க இந்த ஊரை விட்டு போகலாம். அதுக்கு மேல எதுவுமே உங்களுக்கு சொந்தம் கிடையாது அப்படின்னு சொல்லி நம்ம செட் லீடர் உத்தரவு போட்டுருவாரு. சோ அவங்களும் ரொம்ப பாதிக்க கூடாது அப்படின்றதுக்காக இந்த மாதிரி ஒரு உத்தரவு போடுவாரு. சொன்ன உடனே அந்த காங்கோ மத்தவங்களும் அங்க இருந்து கிளம்பி போயிடுவாங்க. இதை கேட்டுட்டு ரொம்ப ரொம்ப அதிர்ச்சி ஆகிறது யாருன்னு தெரியுமா? நம்ம சிங்விங் தான். என்னது, ஒரு வண்டியில சொத்தை எடுத்துட்டு போவானுங்களா? யாரு சொத்தை யார் எடுத்துட்டு போறது? போய் பாக்குறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவனும் இங்க இருந்து கிளம்பிடுவான். சோ அதுக்கப்புறமே இவனுங்க எல்லாரும் அந்த வண்டியை எடுத்துட்டு அவனுங்க பாட்டுக்கு வேற வேற பக்கம் பார்த்து போக ஆரம்பிச்சிருவானுங்க. ஏன்னா இவனுங்க கீழே அந்த மவுண்ட் வாசிக்ட் இருக்குல்ல, அங்க இருந்து கீழே இறங்கி போன உடனே இவனுங்களுக்கு வில்லேஜ்ல ஒவ்வொரு பிசினஸ்லயுமே கவர்மெண்ட் சோல்ஜர்ஸ் ரெடியா நின்றுட்டு இருந்தானுங்களா. சோ கவர்மெண்ட் சோல்ஜர்ஸ் எல்லாருமே நீங்க இனிமேல் வரக்கூடாது, இது உங்களோட பிசினஸ் இல்ல அப்படின்னு சொல்லி இவங்க எல்லாரையும் அமிச்சிட்டாங்க. இவனுங்க ஒவ்வொரு சின்ன சின்ன வண்டியிலையும் அவங்களோட சொத்துக்களை ஏத்திக்கிட்டு அங்க இருந்து போக ஆரம்பிச்சிட்டானுங்க. அப்படி போயிட்டு இருக்கும்போது நம்ம காங்கு கிட்ட மத்தவனுங்க எல்லாரும் கேட்பானுங்க, நீங்க சொல்லிதானே நாங்க இவ்வளவு தூரம் எல்லாத்தையும் செஞ்சோம், இப்ப எங்கள்கிட்ட ஒண்ணுமே இல்லாம போயிடுச்சு, என்ன பண்றது அப்படின்ட்டு. உடனே இந்த காங்கு, அதுக்கு என் மேல பழிய தூக்கி போடுறீங்களா? இங்க பாருங்க, நம்ம இந்த மாதிரிலாம் நடந்தது இதெல்லாம் வெறும் டெம்பரவரியா மட்டும்தான். இங்க இருக்க கவர்மெண்ட் சோல்ஜர்ஸையும் சேர்த்து அவங்க விலைக்கு வாங்கியிருக்காங்க. அந்த காரணத்தினாலதான் இவ்வளவு டாக்குமெண்ட்ஸையும் அவங்க ஃபோர்ஸா ரெடி பண்ணி அதை கவர்மெண்ட் சோல்ஜர்ஸ் கிட்டையும் கொடுத்து அவங்களே ஏமாத்தி இந்த மாதிரிலாம் பண்ணிட்டாங்க. நம்ம பக்கத்துல இருக்கிற வில்லேஜுக்கு போவோம், அங்க இருக்கிற கவர்மெண்ட் ஆபீஸ்ல போய் இதை பத்தி புகார் கொடுப்போம், அதை வச்சா நம்ம ஈஸியா எல்லாத்தையும் மாத்திரலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான். ஆமா, மாத்தி கிழிச்சிருவ அப்படின்ட்டு பின்னாடி இருந்து ஒரு வாய்ஸ் கேட்கும். யாருன்னு பார்த்தா நம்ம சிங்விங் தான். திருப்பி கருப்பு கலர் துணியை எடுத்து நல்லா கட்டிக்கிட்டு நின்றுவான். நம்ம சிங்விங்க பார்த்த உடனே, யாரு நீ, என்கிட்ட இருக்க காசு திருடிட்டு போலான்னு வந்திருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு இந்த காங்கு கேட்பா. உடனே சிங்விங், என்னது உன் காசா? நான் என் காசை எடுத்துட்டு போறதுக்காக வந்திருக்கேன் அவ்வளவுதான் அப்படின்னோடனே அந்த காங்குக்கு, ஓஹோ நீ மவுண்ட் வாசிக்ட சேர்ந்தவனா அப்படின்றது தெரிஞ்சிடும். ஏன்னா என் காசுன்னு சொன்னால, சோ அப்ப நீ மவுண்ட் வாசிக்ட தான் சேர்ந்தவனா? நான் உங்க மேலதான் ரிவெஞ்ச் எடுக்க முடியாம இருந்தேன், இப்ப என்னால அதை பண்ண முடியும், வாங்கடா பாய்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட பாடி கார்ட்ஸை இறக்கிடுவான். சோ இவனுங்க பாடி கார்ட்ஸ் திருப்பியும் வந்துருவானுங்க. ஒவ்வொருத்தனும் ஒவ்வொரு பாடி கார்ட்ஸ் இந்த மாதிரி வச்சிருக்கானுங்க.
ஆனா ரிசல்ட் என்னமோ அதேதான். நம்ம சிங்மிங் வெறும் ஒரு அட்டாக்ல எல்லாரையும் அடிச்சு போட்டுட்டு எல்லாரையும் தாண்டிட்டு நேரா காங்கு கிட்டே வந்துருவான். அந்த காங்கு இவனை பார்த்த உடனே இந்த லெவல்ல ஒருத்தன் மவுண்ட் வாசெக்ட்ல இருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு அதிர்ச்சியா பாப்பா. உடனே காங்க பார்த்து நம்ம சிங்மிங் சொல்லுவான், என் பேச்ச மீறிட்டு எவனும் கை காலோட போனதா சரித்திரமே கிடையாது. தேவையில்லாம என்கிட்ட நீ பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்க, ஒழுங்கா அந்த சொத்தை கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிங்மிங் கேட்கும் போது, நீ தான் எங்க கிட்ட தேவையில்லாம பிரச்சனை பண்ற, இப்பவே நான் என்ன பண்றேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட எனர்ஜியை ரைஸ் பண்ண ஆரம்பிச்சிருவான். அவன் எனர்ஜியை ரைஸ் பண்ணோடனே அது ஒரு மாதிரி வித்தியாசமா இருக்கும். அதாவது ஒரு நார்மல் ஒரு மெர்ச்சன்டால அவ்வளோலாம் பண்ணவே முடியாது. அப்படின்னா அவனுக்கும் மார்ஷியல் ஆர்ட்ஸ் பத்தி கொஞ்சம் கொஞ்சம் தெரிஞ்சிருக்கு. அந்த தைரியத்துல தான் அவன் இவ்வளவு நேரம் சிங்மிங்க பார்த்து பயப்படாம நின்றுகிட்டு இருக்கான். இப்ப அவன் சிங்மிங்க அடிக்கிறதுக்கும் வருவான். ஆனா அவன் சிங்மிங் எப்பயும் போல உனக்கும் உன் வாயை தவிர மத்த எல்லாத்தையும் உடைச்சா சரி வந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு தன் கையை ரெடியா டைட்டா வச்சுக்கிடுவான். அதுக்கப்புறம் நம்ம இந்த காங்கோ அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருவான். அவன் அட்டாக் பண்ற எந்த ஒரு அட்டாக்குமே நம்ம சிங்மிங் மேல விழுகவே விழுகாது. நம்ம சிங்மிங் எல்லா அட்டாக்ல இருந்து தப்பிச்சுக்கிட்டே இருப்பான். அந்த காங்கோ அவனுக்குள்ளே யோசிப்பா, இவன் மேல ஏன் ஒரு அடி கூட படவே மாட்டேங்குது, நான் அவனோட ஸ்ட்ரென்த்லயும் ஸ்பீடிலையும் அவனை விட ரொம்ப 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 பலசாலியா இருந்திருப்பேன், அவனால என் பக்கத்துல கூட வந்திருக்க முடியாது. ஆனாலும் என்னோட எல்லா அட்டாக்ஸ்ல இருந்தும் அவன் தப்பிக்கிறான். அதுக்கான காரணம் கரெக்டான நேரத்துல கரெக்டான டைரக்ஷன் பக்கம் கரெக்டா அவன் டாச் பண்றான். ஒரு செகண்ட் மிஸ் ஆனா கூட அவன் மேல அடி விழுகும், ஆனாலும் கரெக்டா ஜஸ்ட் மிஸ்ல தப்பி போல. சோ அந்த மாதிரி தப்பிச்சுக்கிட்டே இருக்கான். அவன் கண்ணை பார்த்தாலே தெரியுது அவனுக்கு உண்மையிலே இந்த விஷயம் போர் அடிக்குது. அவன் ஒரு மான்ஸ்டரா இருக்கான். இந்த மாதிரியான ஒரு மான்ஸ்டர் மவுண்ட் வாசெக்ட்ல என்ன பண்ணுது அப்படின்றதான் அடுத்து கேட்கணும்னு நினைப்பான் இந்த காங்கு. உடனே அட்டாக் பண்றதை நிறுத்திட்டு, உன்ன மாதிரி ஒரு ஆளு மவுண்ட் வாசெக்ட்ல இருந்தா நீ ஏன் மவுண்ட் வாசெக்ட்டுக்கு முன்னாடியே ஹெல்ப் பண்ண வரல அப்படின்னு சொல்லிட்டு கேட்பா. உடனே நம்ம சிங்மிங் கரெக்டான ஒரு கொஸ்டின் கேட்பா, நான் ஏன் இதை உன்கிட்ட சொல்லணும், நான் இதை சொல்லணும்னு எந்த அவசியமே கிடையாது. சரி நான் உன்கிட்ட கேட்கிறேன், உன்ன மாதிரி ஒரு மார்ஷியல் ஆர்ட்ஸ் வச்சிருக்கிற ஒரு ஆளு இந்த ஹோட்டலை எதுக்கு நடத்திக்கிட்டு இருக்கிற, நீ ஹோட்டல் இல்லாம நிறைய வழியில இருந்து சம்பாதிக்கலாமே இவ்வளவு மார்ஷியல் ஆர்ட்ஸை வச்சுக்கிட்டு, அப்புறம் ஏன் ஹோட்டல் நடத்துற அப்படின்னு சொல்லிட்டு கேட்பா. ஆனா இந்த காங்கு அதுக்கெல்லாம் ஏதோ ஒன்று பதில் சொல்ல வருவானா. அப்ப சிங்மிங்க அவன் வாயை அடைச்சு, இரு நீ என்ன சொல்ல போறான்னு எனக்கு தெரியும், நான் யாரோட இது தூண்டுதல் பேர்லயே செய்யல, யார் சொல்லியும் செய்யல, என்னோட ஓன் முடிவு தான் இது, நான் தான் இதை செய்யறேன் அப்படின்னு தானே சொல்ல போறேன், எனக்கு எல்லாமே தெரியும், எல்லாரும் இதே தான் சொல்லுவீங்க. ஆனா உன்ன மாதிரி பதில் சொல்லாத ஆளுங்க கிட்டலாம் நான் எதை வச்சு தெரியுமா பேசுவேன், வாயை வச்சு கிடையாது, இந்த தெரியுது பாத்தியா இதை வச்சுதான் பேசுவேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட கையை காட்டுவான். நீ பதில் சொல்லாம இரு, அப்பதான் உன்னை இன்னும் எக்ஸ்ட்ரா அடிச்சு பதில் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கும் ஒரு மாதிரி சாட்டிஸ்பாக்சனா இருக்கும், உன்னை இன்னும் நல்லா அடிப்பேன், அதனால நீ பதில் சொல்லவே சொல்லாத அப்படின்னு சொல்லிட்டு அவனை அடிக்க ஆரம்பிப்பான். அவன் அடிக்கிற ஒவ்வொரு அடியும் அந்த காங் மேல விழுந்துகிட்டே இருக்கும். அந்த காங்கால ஒரு அட்டாக்ல இருந்து கூட டாச் பண்ணவே முடியாது. இப்படி அடி விழுக ஆரம்பிச்சோனே கரெக்டா ஒரு கட்டத்துல நம்ம சிங்மிங் அவனோட ஸ்வாட வெளில எடுத்துருவான். அது முன்னாடி வரைக்கும் ஸ்வாட உள்ள வச்சு அந்த ஸ்கபலை வச்சுதான் அடிச்சுக்கிட்டு இருப்பான். இப்ப ஸ்வாட வெளில எடுத்தோனே அவன் சாக போறது அந்த காங்க முன்னாடி கண்ணு முன்னாடி தெரிய ஆரம்பிச்சிடும். அப்ப நம்ம சிங்மிங் பக்கத்துல வந்தோடனே இந்த காங்க அவனோட சீக்கிரட்டான ஒரு டெக்னிக்கை யூஸ் பண்ணிடுவான். அந்த டெக்னிக்கை யூஸ் பண்ண உடனே நம்ம சிங்மிங் பக்கத்திலே தான் உட்காந்துருப்பான். அந்த டெக்னிக்ல இருந்து டாச் பண்ணிடுவான். டாச் பண்ணிட்டு அது என்ன டெக்னிக் அப்படின்றதையும் கண்டுபிடிச்சிருவான். தாயி காட்லி பாம் டெக்னிக். இதை பார்த்த உடனே நம்ம சிங்மிங் அந்த காங்க பார்த்து கேட்பான், நீ சதர்ன் எட்ஜ் செக்டர் சேர்ந்தவன் தானே அப்படின்னு. அப்பாடியோ, நீ சொன்னதுல எவ்வளோ பெரிய கோயின்சிடன்ஸ் இருக்கு. நீ ஏதோ ஒரு ஹோட்டல் ஓனரா டக்குன்னு மவுண்ட் வாசெக்ட் கடன் வாங்குமா, நீ இருக்கிற எல்லா மெர்சன்ஸையும் கூட்டிட்டு வந்து மவுண்ட் வாசெக்ட் கிட்ட கடன் கேட்பியா, கடன் கொடுக்கலனோடனே மொத்த செக்டையும் எடுத்துக்கிருவியா. அப்படி இருக்கிற ஒரு ஆளு நீ ஏதோ ஒரு காரணத்தினால சதர்ன் எட்ஜோட மார்ஷியல் ஆர்ட்ஸ் டெக்னிக்ஸ் எல்லாம் யூஸ் பண்றியா, இது எல்லாமே இவ்வளோ பெரிய கோயின்சிடன்ஸா இருக்கே, இது எல்லாத்தையும் நான் நம்பவே நீ நினைக்கிறியா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். ஸோ மவுண்ட் வாசெக்ட்டுக்கும் இந்த சதர்ன் எட்ஜ் செக்ட்டுக்கும் ஆரம்பத்துல, அதாவது நம்ம சிங்மிங் அவன் பிளம் பிளாசம் ஸ்வாட் செயின்டா இருந்ததுல இருந்தே பிரச்சனை இருந்துகிட்டு தான் இருக்கு. சோ ரெண்டு செக்ட்டுமே பக்கத்துல இருக்கிற செக்ட் தான். அதாவது பக்கத்துலனா இங்க இருந்து கொஞ்சம் தூரத்துல தான் இருப்பாங்க. சோ அப்படி இருக்கிறதுனால ரெண்டு பேருமே வெப்பன்ஸ் தான் ஒரே மாதிரி ஸ்வாட்ஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. ரெண்டு பேரோட டெக்னிக்ஸ்மே ஓரளவு சிமிலரா தான் இருக்கும். அந்த காரணத்தினாலேயே ரெண்டு செக்ட்டுக்கும் பிடிச்சிக்காது, எப்ப பார்த்தாலும் சண்டை போட்டுட்டே இருப்பானுங்க. ஆனா இப்ப மவுண்ட் வாசெக்ட் அதோட பழைய நிலைமையில இல்ல. முன்னாடி சண்டை போட்டா கூட அப்ப தடுக்கிறதுக்கு பிளம் பிளாசம் ஸ்வாட் சைட் இருந்தா, ஆனா இப்ப யாருமே இல்ல. அந்த காரணத்தினால மொத்த செக்டையுமே கைப்பற்றிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சதர்ன் எட்ஜ் செட் இந்த மாதிரி வேலை எல்லாம் பாத்துருக்கானுங்க. அப்ப அந்த காங் என்ன சொல்லுவான்னா, இது எல்லாமே மவுண்ட் வாசெக்ட்டுக்கு நல்லது தானே அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். என்ன சொல்ற அப்படின்னு சிங்மிங் கேட்ட உடனே இந்த காங் மேலும் கண்டினியூ பண்ணுவான். அதாவது இப்ப மவுண்ட் வாசெக்ட் கிட்ட அவங்களோட டெக்னிக்ஸ் எல்லாம் இல்ல, பணமும் இல்ல, செட் ஏற்கனவே அழியிற நிலைமையில தான் இருக்கு. நாங்களே எடுக்கலைனாலும் எப்படி இருந்தாலும் அந்த செட் இன்னும் கொஞ்ச நாள் அழிஞ்சு போயிடும். அப்படி இருக்கிற ஒரு செட்டை நாங்க முன்னாடியே எடுத்து நாங்க அந்த செட்டுக்கு நல்லதுதான் பண்றோம், அப்புறம் ஏன் எங்க மேல கோவப்படுற அப்படின்னு சொல்லிட்டு இந்த காங் கேட்பான். அதை கேட்டுட்டு நம்ம சிங்மிங்
மவுண்ட் செக்ட் கிட்ட டெக்னிக்ஸ் இல்லையா? நான் உனக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்த காட்டுறேன். இத போயிட்டு உன்னை அனுப்பி வச்சான் பாரு, அவன் கிட்ட போய் சொல்லு மவுண்ட் செக்ட் கிட்ட டெக்னிக்ஸ் இல்லையா இருக்கா இல்லையான்னு அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட ஸ்வாட் எடுப்பான். ஸ்வாட இப்ப வெளில எடுக்கிறவன் பிளம் பிளாசம்ஸ் பத்தி பேச ஆரம்பிப்பான். பிளம் பிளாசம் எல்லாம் ஸ்ப்ரிங் வந்தாதான் இன்னும் அதோட அதிகமான பீக்ல இருக்கும். இப்ப வின்டர் தான், ஆனாலும் எங்களோட ஸ்பிரிட் எங்களை விட்டு போகல. மவுண்ட் செக்ட்ல இருக்கிற யார் யூஸ் பண்ணாலும் சரி, எங்களால பிளம் பிளாசம்ஸை எங்க ஸ்வாட வச்சு கிரியேட் பண்ண முடியும்னு சொல்லுவான். ஆக்சுவலா மவுண்ட் செக்ட்ல இருக்கிற எந்த ஒரு டெக்னிக்ஸை யூஸ் பண்ணாலுமே பிளம் பிளாசம் தானாவே கிரியேட் ஆகுமா. இது மவுண்ட் செக்டோட ஒரு பாரம்பரியமான விஷயம். ஆனா இப்ப இருக்கிற ஒரு ஸ்டூடெண்ட்ஸ்னால அதை பண்ண முடியல. ஆனா பிளம் பிளாசம் ஸ்வாட் செயின்னால அதை பண்ண முடியாம இருக்குமா என்ன? சோ அதை பண்ணி 24 மூவ்மெண்ட் பிளம் பிளாசம் ஸ்வாட் டெக்னிக், ரெயின்ஃபால் பிளம் பிளாசம் அப்படின்னு ஒரு அட்டாக்க நேருக்கு நேரா அந்த காங் மேல யூஸ் பண்ணுவான். அதை யூஸ் பண்ண உடனே அந்த காங் அதை பார்த்துட்டு அப்படியே அதிர்ச்சியிலே கீழே விழுந்துருவான். அவ்வளவுதான். அந்த அட்டாக்ல அவன் விழுந்ததுக்கு அப்புறம் இப்ப நம்ம சிங்மிங் மிச்சம் இருக்கிறவங்கள போய் பார்ப்பான். அதாவது இவன் ஒருத்தன் தான், இவன் கூட இன்னொரு 4 பேர் வந்து கிளம்பி போயிட்டு இருந்தானுங்கல்ல வீட்டுக்கு, அவனுங்களை பார்த்து நீங்க எல்லாம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, இங்க வரீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். நான் உங்ககிட்ட ஒண்ணு கேட்பேன், இங்க இருக்கிறதுல யாருக்கு அடி வாங்கிட்டு வீட்டுக்கு போகணும்னு ஆசையா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். யாருமே பதில் சொல்லவே மாட்டானுங்க. சரி, அடி வாங்காம இங்க இருந்து உயிரோட போகணும்னு யாருக்கு ஆசையா இருக்குன்னு எனக்கு 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 அப்படின்னு சொல்லிட்டு 4 பேரும் நம்ம சிங்மிங்க தாண்டி அவனுக்கு பாட்டுக்கு பின்னாடி ஓட ஆரம்பிச்சிருவானுங்க. ஓட ஆரம்பிச்சோடனே வெயிட் பண்ணுங்க, நான் இன்னும் ஃபுல்லா சொல்லியே முடிக்கல, நீங்க என்ன அதுக்குள்ளே ஓடிக்கிட்டு இருக்கீங்க, நீங்க எல்லாரும் போயிட்டீங்கன்னா இங்க இருக்கிற இந்த வண்டி எல்லாத்தையும் ஒரு தனி சின்ன பையனா நான் எப்படி இழுத்துட்டு போவேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். அப்ப இன்னொரு ஒரு ஆப்ஷனை நம்ம சிங்மிங் கொடுப்பான். அது என்னன்னா, இவங்க 4 பேர்ல இருந்து எவனாவது ஒருத்தன் பக்கத்துல இருக்க சிட்டிக்கு போயிட்டு அங்க இருந்து கடனாவோ ஏதாவது ஒண்ணு பண்ணியோ காசை வாங்கிட்டு வரணும். அதாவது இங்க இருக்கிற பொருள் எல்லாத்துக்குமான மதிப்பை காசா எடுத்துட்டு வரணும். அப்ப நம்ம சிங்மிங் இந்த பொருள் எல்லாத்தையும் இவனுங்க கிட்டே வித்துட்டு இந்த காசை மட்டும் வாங்கிட்டு போயிருவானா. அவனுங்க எடுத்துட்டு வந்த பொருளை அவனுங்க கிட்டே வித்துட்டு அதுக்கான பணத்தை மட்டும் வாங்கிட்டு போறான் நம்ம சிங்மிங். அப்ப அந்த 4 பேர்ல ஒருத்தன் கேட்பான், ஒருவேளை அந்த சிட்டிக்கு போறவன் அந்த ஒருத்தன் வராம போனா என்ன பண்றது, அப்ப நாங்க எல்லாரும் என்ன பண்றது அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே, நீங்க வராம போய் என்ன பண்ண போறீங்க, உங்களோட சொத்து எல்லாமே அந்த வண்டிக்குள்ளதான் இருக்கு, அதையும் விட்டுட்டு வெறுமனே அந்த சிட்டிக்கு போயிட்டு என்ன பிச்சை எடுக்க போறீங்களா, ஒன்னும் உங்களால பண்ண முடியாது, எப்படி இருந்தாலும் நீங்க வந்துதான் ஆகணும் அப்படின்னு நம்ம சிங்மிங்கும் பதில் சொல்லிடுவான். உடனே இன்னொரு ஒரு கேள்வி கேட்பாங்க, ஒருவேளை அந்த சிட்டிக்கு போறவன் நேரா கவர்மெண்ட் கிட்ட போயிட்டு உங்களை பத்தி கம்ப்ளைண்ட் பண்ணிட்டா அப்ப என்ன பண்ணுவீங்கன்னு. அப்படியே நம்ம சிங்மிங் ஓஹோ கம்ப்ளைண்ட் பண்ணுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட காலை தூக்கி நேரா கிரவுண்டுல ஸ்டாம்ப் பண்ணுவான். பண்ண உடனே ஒரு ஏர்ஃபோர்ஸ் கிரியேட் ஆகும். மொத்தவனுங்களுக்கு அப்படியே காத்து அடிக்கும். அந்த கிரவுண்டே அந்த இடத்துல உடஞ்சிருக்கும். நீங்க ரிப்போர்ட் பண்றதுன்னா பண்ணிக்கோங்க, எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல. ஆனா பண்ணிட்டு இந்த கான்டினென்ட்டோட அதர் சைடுக்கு ஓடிருங்க. ஏன்னா நீங்க எங்க போனாலும் உங்களை தேடி வந்து நான் கொல்லுவேன், அது எந்த இடமா இருந்தாலும் சரின்னு சொல்லுவான். இதை கேட்ட உடனே இவன் கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாதுரா அப்படின்னு சொல்லிட்டு வேற வழியே இல்லாம பக்கத்துல இருந்த சிட்டிக்கு போயிட்டு ஒருத்தன் மட்டும் கடன் வாங்கிட்டு வந்து கொடுத்துருவான் அந்த பொருளுக்கான மதிப்பை. அந்த பணத்தை வாங்கிக்கிட்டு நம்ம ஆளும் நேரா அவனோட செக்டுக்கு வந்துருவான். இப்ப 3rd ரேங்க் டிசபிள்ஸ் எல்லாம் இருக்காங்கல்ல, அவங்க எல்லாரும் அவங்களோட மார்னிங் ட்ரைனிங்க முடிச்சுட்டு பக்கத்துல இருக்கிற ஒரு ஓடையில எல்லாரும் வந்து அவங்களோட துணியையும் அவங்களையும் வாஷ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. சோ அப்படி குளிச்சுக்கிட்டு இருக்கும் போது நம்ம ஜோகுல் இவங்க எல்லாரையும் பார்த்துட்டு, உண்மையாவே இப்பதான் ஒரு மார்ஷியல் ஆர்ட்ஸ் குரூப்ல இருக்கிற மாதிரியே எனக்கு ஃபீல் ஆகுது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருப்பான். அப்ப அவன் பக்கத்துல அந்த மூத்த பையன் வருவான். அந்த மூத்த பையனோட பேரு ஊன் ஜோங். அப்ப அந்த ஜாங்கும் எதை பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம ஜோகுல் கிட்ட கேட்கும் போது, இல்ல எனக்கு இப்பதான் உண்மையிலே ஒரு மார்ஷியல் ஆர்ட்ஸ் குரூப்ல இருக்கிற மாதிரியே இருக்கு அப்படின்னு சொல்லி ஃபீல் ஆகுது அப்படின்னு சொல்லுவான். சொன்ன உடனே எனக்கும் அப்படிதான் இருக்கு அப்படின்னு அந்த ஜாங்கும் சொல்லுவான். சோ இவங்க எல்லாருமே உண்மையிலேயே சிங்மிங் வந்ததுக்கு அப்புறம் ஓரளவு மார்ஷியல் ஆர்ட்ஸ் குரூப் மாதிரியே ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கான ட்ரைனிங்கையும் எஃபர்ட்டையும் போடுறாங்க. இந்த 3rd ரேங்க் டெசிபிள்ஸ் எல்லாம் நேரா நம்ம செக்டுக்கு கிளம்பி வந்துருவானுங்க. சோ செக்டுக்கு உள்ள நுழையும் போதே நிறைய வேலையாட்கள் வந்து செக்டுல நிறைய வேலை பார்த்துக்கிட்டே இருப்பானுங்க. யார் இவனுங்களா இங்க என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு செக்டுக்குள்ள வந்த உடனே நம்ம உன்னாம் அங்க நின்னுகிட்டு இருப்பாரு. உடனே உன்னாம் கிட்ட போயிட்டு இங்க என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்பானுங்க. யாருன்னு தெரியலையா, இவங்க எல்லாருமே வேலையாட்கள் தான், நம்ம செக்டு ரொம்ப பழசா இருக்குல்ல, சோ அதனால அதை சரி பண்றதுக்காக இவங்க எல்லாரும் வந்திருக்காங்க, நீங்க என்ன வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, போயிட்டு அவங்களுக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. சோ இவனுங்களும் போயிட்டு ஹெல்ப் பண்ண ஆரம்பிச்சிருவானுங்க. ஓரளவு அந்த டெம்பிள்ல அந்த பில்டிங் நிறைய இதுல வந்து நிறைய சேஞ்சஸ் எல்லாம் பண்ணி எல்லாத்தையும் சரி பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அது மட்டும் கிடையாது, இவனுங்கெல்லாம் சாப்பிட போனோடனே அவனுங்களுக்கு இன்னொரு ஒரு அதிர்ச்சியான விஷயமும் இருக்கும். அங்க என்னன்னு பார்த்தா இவனுங்களுக்காக சாப்பிடுறதுக்கு மீட்டை ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருப்பாங்க. அதாவது சிக்கன் வந்து எல்லாருக்குமே ப்ரிப்பேர் ஆகி இருக்கும், எவ்வளவு வேணாலும் எடுத்து சாப்பிட்டுக்கலான்ற மாதிரி. இதெல்லாம் அவனுங்க செட்டுக்கு வந்ததுல இருந்து பார்த்ததே கிடையாதா, இப்பதான் எல்லாரும் பாக்குறானுங்க. அதனால அதுவே அவனுங்களுக்கு அதிர்ச்சியா இருக்கு. மூணாவதா இவனுங்க போட்டுக்கிறதுக்கான புது ட்ரெஸ்ஸுமே எடுத்து கொடுத்துருக்காங்க. அதாவது அவனுங்க போட்டுக்கிற ட்ரெஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப பழசா இருக்கும்ல,
சோ புதுசா எல்லாருக்குமே ட்ரெஸ்ஸும் வந்திருக்கும். இப்ப நம்ம ஜோகுலும் ஜாங்கும் பேசிட்டு போவாங்க. உண்மையிலே பணம் வந்தது இவ்ளோ சூப்பரா இருக்கே, ஒரு டக்குன்னு பணம் வந்த உடனே நம்ம எல்லாத்தையுமே மாத்திட்டோம் அப்படின்னு சொல்லுவானுங்க. அப்ப இந்த ஜாங் என்ன சொல்லுவானா, நம்ம பணத்தை மட்டும் பார்க்க கூடாது, நம்ம இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் பார்க்கணும்னு சொல்லுவான். அது என்ன அப்படி விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இந்த பணத்தோட சேர்த்து இவனுங்களுக்கு நிறைய டெக்னிக்கோட புக்கும் கிடைச்சுச்சுல, சோ அந்த புக்ஸ படிச்சு அது மூலமா நிறைய டெக்னிக்ஸை இவனுங்களும் கத்துக்கணும், இவனுங்களும் அவனுங்களை டெவலப் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜாங்கும் நம்ம ஜோகுலும் யோசிச்சுக்கிட்டு இருப்பானுங்க. இந்த டெக்னிக்கோட புக்கெல்லாம் எப்படி கிடைச்சிச்சு அப்படின்றதையும் யோசிச்சு பாப்பானுங்க. ஆக்சுவலா இவனுங்க எல்லாம் அன்னைக்கு ட்ரைனிங் பண்ண போனப்ப நம்ம சியூங்மிங்கோட காலு தெரியாம அந்த ட்ரெஷர்ல பட்டுருச்சான். அப்படி படும்போது, ஆ இதுல எல்லாமே ட்ரெஷரா இருக்கே, என் காலு தெரியாம பட்டு இந்த ட்ரெஷர்லாம் நம்ம கிடைச்சிட்டோமா, இதெல்லாம் மவுண்ட் வாசெக்டோட ட்ரெஷரா, சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவன் செக்லிட்டரை போய் எனக்கு கூட்டிட்டு வந்திருக்கானா. இது எல்லாமே ஆக்டிங் தானே அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும். இருந்தாலும் அவன் கிட்ட போய் கேட்டா அடிப்பானேன்னு சொல்லிட்டு யாருமே அவன் கிட்ட எதுவுமே கேட்கல. ஆனாலும் நம்ம ஜாங்குக்கு தெரியும், இப்ப நம்ம சியூங்மிங் வந்ததுனால இந்த மொத்த செக்டிலையும் ஒரு புயலே வந்துருச்சு. இந்த புயல்ல தாக்கு பிடிச்சு நிக்க தெரியலன்னா கண்டிப்பா இந்த புயல் அவங்கள அடிச்சுட்டு போயிரும் அப்படின்னு. அப்பதான் இவனுங்க எல்லாம் கேட்பானுங்க, ஆமா சியூங்மிங் எங்க தான் போனா, அவனை கால்ல இருந்து பார்க்கவே இல்லையே அப்படின்னு. சோ நம்ம சியூங்மிங் எங்க இருப்பான்னா நம்ம செட் லீடரோட இடத்துல தான். நம்ம செட் லீடர் இவன் இவ்வளவு தூரம் எல்லாத்தையும் பண்ணா அப்படின்றதுனால, சோ இது எல்லாத்தையுமே இவனாவே தானாவே கண்டுபிடிச்சாலும் சரி, இது எல்லாமே வந்ததுக்கான காரணம் இவன் தான். அதுக்காக இவனுக்கு ஏதாவது பரிசு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம செக்டர் லீடர் இவனை உள்ள கூப்பிட்டு இருப்பாரு. சோ நம்ம செக்டர் லீடர் கிட்ட பேசிட்டு இருக்கும் போது அவர் என்ன சொல்லுவாருன்னா, நான் வேணா உனக்கு நீ கொடுத்த பணத்துல இருந்து கொஞ்சோன்னு உனக்கு வேணா தரவா, ஏன்னா அதை உடனே கொடுக்கறதுக்கு உனக்கு மனசு இல்லாம இருக்கலாம், நான் வேணா அதுல ஒரு பகுதியை உனக்கு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாரு. சொன்ன உடனே நம்ம சியூங்மிங் அது வேணான்னு சொல்லிடுவான். சொல்லிட்டு அவனோட மனசுல யோசிப்பான், ஏன் நானே உங்களுக்கு பாதி தான் கொடுத்தேன், நீங்க என்ன ஒரு பகுதியை கொடுக்கறது, என்னோட மிச்சம் எல்லாமே வந்துட்டு அந்த சீக்ரெட் ஸ்டோரேஜ்ல தான் இருக்கு, அதை நான் உங்கள்கிட்ட கண்டிப்பா கொடுக்கவே மாட்டேனே அப்படின்னு சொல்லி யோசிப்பான். சோ பணத்தெல்லாம் ஏற்கனவே சேவ் பண்ணி வச்சுட்டான். அப்புறம் ரெண்டாவது அவனு கேட்பாரு நம்ம செக்லிட்டர், வேணா உனக்கு ஏதாவது அட்வான்ஸ்டு டெக்னிக்கோட அந்த புக்கு தரவா அப்படின்னு. இப்பயும் மனசுக்குள்ள யோசிச்சுக்கிருவான், டெக்னிக்கு நான் தான் உங்களுக்கு டெக்னிக்கே சொல்லி தரணும், நானே அடுத்தடுத்த அட்வான்ஸ்டு டெக்னிக்ஸ் எல்லாம் உங்களுக்கு எப்படி கொடுக்கறதுன்னு தெரியாம யோசிச்சுக்கிட்டு இருக்கேன், இப்படி இருக்கிறப்ப நீங்க எனக்கு டெக்னிக்ஸ் கூட சொல்லி தர போறீங்களா, எனக்கு அதுவும் வேணாம், அப்ப எனக்கு என்னதான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சியூங்மிங் யோசிச்சுக்கிட்டே இருப்பான். அவனுக்கு பணமும் தேவைப்படாது, டெக்னிக்ஸும் தேவைப்படாது, அப்ப வேற என்ன வேணும் அப்படின்னு தான் அவனுக்கு ஃப்ரீடம் ஞாபகம் வரும். சரி, எனக்காக ஒரே ஒரு ஆசை மட்டும் இருக்கு, நீங்க அதை மட்டும் நிறைவேற்றினா போதும், நான் இங்க இருந்து எப்ப வேணாலும் அந்த வில்லேஜ்க்கு போயிட்டு வரதுக்கு எனக்கு அனுமதி கொடுங்கன்னு கேட்பான். மவுண்ட் வாசெக்டுக்கு கீழே இருக்குல்ல அந்த ஹுவாவும் வில்லேஜ்னு, சோ அந்த வில்லேஜ்க்கு போயிட்டு வரதுக்கான ஃப்ரீ பாஸ் மாதிரி ஒன்னு கேட்பான். ஆனா நம்ம செட் லீடர் அது ரூல்ஸை வயலேட் பண்றது, என்னால அதை தர முடியாதுன்னு சொல்லிடுவாரு, வேற ஏதாவது கேளு அப்படின்னு சொல்லிடுவாரு. உடனே நம்ம சியூங்மிங் இதை பத்தி யோசிச்சு பார்த்துட்டு, எனக்கு ஒன்று ஞாபகம் வந்துருச்சு, நான் ரொம்ப ரொம்ப டேமேஜ் வாங்கியிருக்கேன், சோ என்னோட இன்டர்னல் எனர்ஜி எல்லாம் நல்லா டெப்ளீட் ஆயிருக்கு, அதனால எனக்கு கொஞ்சோன்னு பில்ஸ் ஆஃப் லைஃப் வேணா கொடுங்களேன், அதை வச்சு நான் என்னோட ஹெல்த் எல்லாம் ரெக்கவர் பண்ணிடுவேன், அதை வேணா தரீங்களா அப்படின்னு சொல்லிட்டு செக்ட் லீடர் கிட்ட ஆர்வமா கேட்பா. உடனே நம்ம செக்ட் லீடரும் சரி, உண்ணாம் பக்கத்துல வந்து உண்ணாமும் மத்தவங்களும் உட்கார்ந்துருப்பாங்க, அவங்க கிட்ட சொல்லுவாரு, உண்ணாம் நல்லா கேட்டுக்கோங்க, நான் செக்ட் லீடரா சொல்றேன், இனிமேல் நம்ம சியூங்மிங் எப்ப பர்மிஷன் கேட்டாலும் அவன் வெளில போயிட்டு வரதுக்கு அனுமதி கொடுங்க, சரியா அப்படின்னு சொல்லிடுவாரு. சொல்லிட்டு இவனையும் வெளில துரத்த ஆரம்பிச்சிருவாரு. செட் லீடர், ஆனா நீங்க வேற என்னமோ சொன்னீங்களே, வேற ஏதோ தரேன்னு சொன்னீங்களே அப்படின்னு சொல்லும் போது, இங்க பாரு சியூங்மிங், வெளில போயிட்டு வரும்போது பத்திரமா இருக்கணும், மவுண்ட் வாசெக்டோட பேரை காப்பாத்தணும், சோ வெளில பத்திரமா போயிட்டு பத்திரமா வந்துடணும், சரியா, வெளில போயிட்டு வாய்ப்பா, உன்னோட ரூமுக்கு போ, டாடா அப்படின்னு சொல்லிட்டு கதவை சாத்திடுவாரு. உடனே நம்மால் கற்பனையிலே கேப்பா, ஏயா இதுக்கு நீ அந்த பில்ஸ் ஆஃப் லைஃப கொடுத்துருக்கலாமே, ஏயா இப்படி பண்ற அப்படின்னு. உடனே அவரு சொல்லுவார் கற்பனையிலேயே, பில்ஸ் ஆஃப் லைஃப் எனக்கே இல்ல, பொடியா உனக்கு கொடுத்துருவேனா. நம்ம சியூங்மிங் அங்க இருந்து போனதுக்கு அப்புறம் நம்ம செக்ட் லீடர் மிச்சம் இருக்க 2 பேர்கிட்டையும் பேசுவாரு, அதாவது உண்ணாம் கிட்டையும் இன்னொருத்தன் பேரு ஹியூன் சாங், இவங்க 2 பேர்கிட்டையும் அவன் எப்படிப்பட்டவன் அப்படின்றத கேட்பாரு, அதாவது சியூங்மிங்க பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத கேட்பாரு. நம்ம உண்ணாம் என்ன யோசிப்பானா, நான் ஏதோ குழந்தைகிட்ட பேசுற மாதிரியே எனக்கு தெரியல, நான் ஒரு வளர்ந்த ஒரு மார்ஷியல் மாஸ்டர் கிட்ட பேசுற மாதிரியே தான் எனக்கு ஃபீல் ஆகுது அப்படின்னு நம்ம உண்ணாம் நினைச்சுக்கிட்டு இருப்பான். நம்ம ஹியூன் சாங் கிட்ட நீ என்ன நினைக்கிற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நம்ம ஹியூன் சாங் சொல்றதெல்லாம் ஒண்ணுதான், ஒரு குழந்தையா கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான். இதோட அர்த்தம் அவ்வளவா புரியல. ஆனா அவன் என்ன சொல்லுவான்னா, நார்மலா குழந்தைங்க எல்லாருமே ஓரளவு மெச்சூரா இருப்பாங்க, ஒரு சில குழந்தைங்க. சோ அந்த மாதிரி இருக்கிற குழந்தைங்க எல்லாம் மெச்சூரா இருந்தாலுமே கூட அவங்க அடல்ட் மாதிரி இருக்க மாட்டாங்க. ஆனா இந்த பையன் உண்மையிலே ஒரு அடல்ட் மாதிரியே இருக்கான். ஏன் சொல்ல போனா நம்மளை விட வயசானவ மாதிரி பேசிக்கிட்டு இருக்கான். அவன்கிட்ட உண்மையிலேயே இதுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, நிறைய பேட்டில்ஸ பார்த்த மாதிரி பேசுறான். சோ அந்த மாதிரியான ஒரு குழந்தை தான் அவன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்லுவாரு. நம்ம செக்ட் லீடரும் நீங்க சொன்னது எல்லாமே எனக்கு புரியுது, ஆனா ஒரு விஷயத்த மறந்துடாதீங்க, அவன் சின்ன பையன்தான்,
அவனை சின்ன பையனா மட்டும்தான் நம்மளும் பார்க்கணும். இந்த செட்டு எதுக்காக இருக்குன்னு தெரியுமா? இந்த மாதிரியான பசங்க எல்லாரையும் வளர்க்கறதுக்காக தான் இருக்கு. ஒருவேளை அந்த பையன் கிட்ட டேலண்ட் இருக்குன்னா அந்த டேலண்ட்டை நம்ம சப்போர்ட் பண்ணுவோம், அவனுக்கு தேவையான ப்ரொடெக்ஷனையும் நம்ம கொடுப்போம். அதுதான் நம்ம பண்ண வேண்டிய விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த செக்ட் லீடர் சொல்லுவாரு. அடுத்து செக்டோட கன்ஸ்ட்ரக்ஷன்லாம் எப்படி போயிட்டு இருக்குன்னு கேட்பாரு. சோ எல்லாரும் இந்த வுட் எல்லாம் கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு, நம்ம செக்டும் ரொம்ப மலை மேல இருக்கிறதுனால கொஞ்சம் எடுத்துட்டு வரதுல கொஞ்சம் பிரச்சனை இருக்கு, ஆனா இன்னும் கொஞ்ச நாள்ல முடிஞ்சிரும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. அப்படி பேசும்போது செக்ட் லீடர் இன்னொரு விஷயத்தையும் சொல்லுவாரு. நான் இந்த செக்டுக்காக நிறைய பணத்தை செலவு பண்றேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க, இது எல்லாத்தையும் நம்ம பண்ணி தான் ஆகணும். ஒரு செட்டை புதுசா மாத்தணும்னா அதுக்கு முதல்ல செட்டுல இருக்க எல்லா விஷயத்தையும் மாத்தணும். நம்ம மட்டும் முடிவு பண்ணா பத்தாது, செட்டையும் அந்த மாதிரி மாத்தினாதான் நம்ம கிட்ட படிக்கிற அந்த ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியிலையும் அவங்களுக்கும் ஒரு நம்பிக்கை வரும். அதுக்காக தான் இது எல்லாத்தையுமே பண்றேன். சோ காசு அதிகமா செலவு பண்றேன் தப்பா நினைச்சுக்காதீங்கன்னு ரெண்டு பேர்ட்டையும் சொல்லிடுவாரு. சொல்லிட்டு ரெண்டு பேரையும் போய் அவங்கவுங்க வேலையை பார்க்க சொல்லிடுவாரு. நம்ம ஹியூன் சாங் கிட்ட என்ன வேலை கொடுத்துருப்பாருன்னா அந்த டெக்னிக் புக் எல்லாம் இருக்குல்ல, சோ அது எல்லாத்தையும் படிச்சு பார்த்து அதை டீகோட் பண்ணி அதுல இருந்து கரெக்டான டெக்னிக்ஸை தெரிஞ்சுக்கணும் அப்படின்றது தான். ஆனா ஹியூன் சாங்குக்கு ஒரு டவுட் இருக்கும். அவன் இந்த புக்கை பார்த்ததுல இருந்தே இது 100 வருஷம் பழைய புக்கு மாதிரியே தெரியலன்றதை யோசிச்சுக்கிட்டே இருப்பான். அதுவும் இல்லாம அதுல இருக்கிற இங்கெல்லாம் அங்கங்க கிறுக்குன மாதிரி இருக்கும், யாரோ அவசர அவசரமா எழுதுன மாதிரி இருக்கு. இது எல்லாத்தையும் செக்ரட்டரி சொல்லலாமா வேணாமான்னு யோசிச்சுக்கிட்டு இருப்பான். இதை யார் எழுதியிருப்பா அப்படின்ற வேற யோசிச்சுக்கிட்டு இருப்பான். சோ எழுதினவனே அடுத்து நம்ம செக்ரட்டரி திட்டிக்கிட்டே அங்க அந்த பக்கம் நடந்து போய்கிட்டு இருப்பான். சே, பில்ஸ் ஆஃப் லைஃபை கொடுக்கவே மாட்டேன்ட்டாரு அவரு. நான் இவங்களுக்காக கஷ்டப்பட்டு இந்த டெக்னிக் எல்லாத்தையும் கஷ்டப்பட்டு எழுதிக்கிட்டு இருந்தேன், ஆனா எனக்காக ஒரு பில் ஆஃப் லைஃபை கொடுக்க மாட்டேன்ட்டாங்க. மேபி பில் ஆஃப் லைஃபோட ரெசிபியுமே இவங்க மறந்துருப்பாங்க, செக்டோட சேர்ந்து அதுவும் அழிஞ்சு போயிருக்கும், அதனாலதான் என்கிட்ட கொடுக்க மாட்டேன்றாரு போல. இப்ப நான் மட்டும் பழைய நிலைமையில இருந்திருந்தேன்னா ஈஸியா இந்த பில் ஆஃப் லைஃபை எடுத்திருப்பேனே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு இருப்பான். அதாவது 100 வருஷத்துக்கு முன்னாடி இந்த பில் ஆஃப் லைஃப் இந்த செக்டர்ல சும்மா உருண்டு ஓடிக்கிட்டு இருக்குமா. நம்ம சிங்மிங் வந்து நல்லா குடிச்சிட்டு ஹேங் ஓவருக்காக அதை எடுத்து வாயில போட்டுட்டு சும்மா சுத்திக்கிட்டு இருப்பான், நான் சும்மா சாக்லேட் மாதிரி மென்னுக்கிறேன்னு. அந்த மாதிரி காலெல்லாம் போயிட்டு இப்ப பில் ஆஃப் லைஃபோட ரெசிபியே அழிஞ்சு போயிடுச்சு, இது ரொம்ப மோசமான விஷயம் தான் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருப்பான். அப்ப அந்த ஹேங் ஓவர் பத்தி யோசிக்கும் போதுதான் நம்ம சிங்மிங்குக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வரும். அது என்னன்னா, நம்ம சிங்மிங் வந்து குடிக்கிறதுக்குன்னு ஒரு இடம் வச்சிருக்கான், அவனுக்குன்னு சீக்கிரட்டா ஒரு இடம். இந்த மவுண்ட் வாசெக்ட் இருக்குல்ல, அதுக்கு பக்கத்துல ரொம்ப டேஞ்சரஸான ஒரு கிளிஃப் இருக்கு. அந்த கிளிஃப்ல பெருசா யாரும் ட்ரைனிங் பண்ண மாட்டாங்க, அதை ஏறணும்னு நினைக்க மாட்டாங்க. அது ஏன்னா அது ரொம்ப ரொம்ப டேஞ்சரஸான விஷயம். ஆனாலும் அந்த டேஞ்சரஸான விஷயம்ன்றதுனாலதான் அந்த இடத்துல ஒரு சின்ன குகையில நம்ம சிங்மிங் அவனோட சீக்கிரட்டான ஒரு பிளேஸ வச்சிருக்கான். எப்பயாவது குடிக்கணும்னு தோணுச்சுன்னா அங்க போய் குடிப்பானா, இல்ல குடிச்சிட்டு போய் தூங்குறதுக்காக அங்க போவானா. அந்த மாதிரி இடத்துல அவன் கண்டிப்பா பில்ஸ் ஆஃப் லைஃபை ஸ்டோர் பண்ணி வச்சிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அவனே யோசிச்சுக்கிட்டு இருப்பான். இந்த டேஞ்சரஸான இடம்ன்றதுனால வேற யாரும் வந்திருக்க வாய்ப்பே கிடையாது, அது தனக்கு மட்டும்தான் தெரிஞ்ச இடம், கண்டிப்பா நான் அந்த இடத்துல பில்ஸ் ஆஃப் லைஃப் வச்சிருப்பேன், நான் இப்ப அங்கேதான் போகணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுவான். ஏற்கனவே சொன்ன மாதிரி இது டேஞ்சரஸான இடம். இந்த டேஞ்சரஸான இடத்துல நம்ம சிங்மிங்கால அவனோட உடம்ப வச்சுட்டு ஏறவே முடியாது. அப்படின்னா இதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த மலை மேல சுத்தி மேல ஏறிடுவான். மேல ஏறிட்டு மேல இருந்து கயிறு கட்டி கீழே இறங்கணும்னு முடிவு பண்ணுவான். ஏன்னா ஏறுறது கஷ்டம், அப்ப இறங்குறது ஈஸி தானே. சரின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய கயிறு எடுத்து ஒரு மரத்துல கட்டிட்டு தன்னோட வயிற்றுலையும் கட்டிட்டு அதை வச்சு கீழே இறங்குவான். கொஞ்சம் கொஞ்சமா இறங்கிட்டே வரவன் ஒரு கட்டத்துல தெரியாம அவன் காலை எடுத்து ஒரு இடத்துல வைப்பான். அந்த இடத்துல அவன் வைக்கிறதுக்கான இடம் அவ்வளவா இருக்காது, அதுல ஸ்லிப் ஆகி அப்படியே தடுமாறி கீழே விழுக ஆரம்பிச்சிருவான். அவன் பிடிச்சிக்கிட்டு இருந்த கிரிப்பு போயிடும். இத்தோட இந்த சாப்டர் முடியுது மக்களே. என்னடா இப்படி கிளிஃப் ஹேங்கர்ல விட்டுட்டு போறேன்னு பாத்தீங்கன்னா உண்மையிலே கிளிஃப்ல ஹேங் பண்ணிக்கிற மாதிரி தான் விட்டுட்டு போயிருக்காங்க. சோ இது நான் விட்டுட்டு போல, அவங்களே அப்படிதான் விட்டுட்டு போயிருக்காங்க. சோ இதோட இன்னொரு சாப்டர்ஸ் இருக்குல்ல, அடுத்த செட் ஆஃப் சாப்டர்ஸை இன்னைக்கு நைட்டே நான் அப்லோட் பண்ண ட்ரை பண்றேன். சோ மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு பாருங்க. சோ அடுத்த வீடியோல உங்களை சந்திக்கிற வரைக்கும் சைனோரா கைஸ், அரிகத்தோ கோசாய்மஸ்.